இந்த கால நாட்களில் பல காரியத்திற்கு நாம் ஜெபிக்கிறோம். எழுப்புதல் திட்டத்திற்காக தேவன் வெளிப்படுத்தின காரியத்தை வைத்து ஜெபிக்கிறோம். தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். மக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படி பரிந்து பேசி நாம் ஜெபிக்கிறோம். அப்படி விதவிதமான ஜெபங்கள். அதில் ஒரு முக்கியமான ஜெபம் எழுப்புதலுக்கு தேவன் பயன்படுத்துகிற ஊழியர்கள், அந்த ஊழியர்களுக்காக ஜெபிப்பது. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய ஆலயம் இருந்தது. அதில் பிரதான ஆசாரியர்கள், லேவியர்கள், அவங்க தேவாலயத்தை சுற்றி தான் அந்த ஊழியம் இருந்தது. அதுதான் பழைய ஏற்பாட்டு கால ஊழியம். புதிய ஏற்பாட்டில் நம்ம வரும்போது வேதத்தில் எபேசியர் 4 சொல்லப்பட்டபடி 5 விதமான ஊழியங்கள்: அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், அப்புறம் மேய்ப்பர்கள், போதகர்கள். அதாவது ஷெப்பர்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், ப்ராஃபட்ஸ், அப்பாசல்ஸ், எவஞ்சலிஸ்ட். 5 விதமான ஊழியங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. 5 விதமான ஊழியங்கள் புதிய ஏற்பாட்டில் எழுப்புதலின் விளைவாக உண்டான புதிய ஊழியங்கள். அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகளிலே நம்ம பார்க்கிறோம். இந்த 5 விதமான ஊழியங்களும் நிறைவேறினதை அப்போஸ்தலர் நடபடிகளிலே பார்க்க முடியும். இப்போவும் அந்த மாதிரி ஊழியம் நடக்கிறாரு. என்ன எடுத்துக்கொண்டால், நான் ஒரு சுவிசேஷகன், எவாஞ்சலிஸ்ட். சுவிசேஷத்தை அறியாத மக்களுக்கு அறிவிக்கிறது தான் முக்கியமான பணி. அதுபோக மற்ற எழுப்புதலுக்காக ஜெபிக்க, மக்களை பக்தி விருத்திக்குள்ளே நடத்த அதை பயன்படுத்துவார். ஆனால் இவருடைய மெயினான ஊழியம் சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவர் அறியாத மக்களை ஆண்டுக்குள்ளே நடத்துவது. அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். ஒன் ஹூ சென்ட், அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. பல இடங்களுக்கு பிரயாணப்பட்டு நிறைய சபைகளை உருவாக்கி ஊழியர்களை உருவாக்குவாங்க. அதுதான் நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம். அவங்க சிதறி போனாங்க. தோமா இந்தியாவுக்கு வந்தார். பவுல் அப்போஸ்தலன் ஆசியா, ஐரோப்பா நாடுகளில் எல்லாம் சுற்றி நடந்து சபைகளை உருவாக்கி ஊழியர்களை உருவாக்கினார். பேதுரும் அதே மாதிரி கர்த்தர் அனுப்பின இடத்துலெல்லாம் போய் சபைகளை ஸ்தாபித்து ஊழியர்களை உருவாக்கினார். அவங்களாம் அப்போஸ்தலர்கள். இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் என்கிறவர்கள் பல சபைகளை நிர்மாணித்து பல இடங்களிலே ஊழியர்களை உருவாக்குகிறவர்கள். இப்போ மிஷனரி ஸ்தாபனம், அகஸ்டின் ஜபக்குமார் அண்ணன், அது மாதிரி பிஷப் தேவதாஸ், இவங்கெல்லாம் எடுத்துக்கொண்டால் இங்கிருந்து அனுப்பப்பட்டு போய் பல சபைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. ஏராளமான ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்க தான் அப்போஸ்தல ஊழியம் செய்கிறவர்கள். ஒரே ஒரு சபை வைத்து நடத்தி கொண்டு அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுவது அது அப்போஸ்தல அழைப்பு அல்ல. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நீ அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கூட ஆண்டவர் சொல்லுகிறார். சும்மானால் அப்போஸ்தலன்னு சொன்ன உடனே அப்போஸ்தலர்கள் என்று நம்பிவிடக்கூடாது. வேத வசனத்தோடு ஊழியத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு அப்போஸ்தலனுடைய ஊழியம் என்ன, வேதம் என்ன சொல்லுகிறது, அதன்படி இங்கே செய்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். பொய்யானவர்கள் எழும்பி ஏமாற்றுகிற காரியம் நடக்கிற காலம், அதை நாம் நம்பக்கூடாது. அப்போ அப்போஸ்தலனுடைய ஊழியன்னா இதுதான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே ஒரு சபை வைத்து கொண்டு அப்போஸ்தலர் என்று சொல்லுவது அல்ல. அவங்க பல சபைகளை உருவாக்கி ஊழியர்களை உருவாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாய் கட்டுவாங்க. அவங்க தான் அப்போஸ்தலர்கள் என்பதாக. அதே மாதிரி தீர்க்கதரிசிகள், அவங்க தீர்க்க தரிசன அழைப்பு பெற்றவங்க. தீர்க்க தரிசன வரம் வேறு, தீர்க்கதரிசி என்கிற அழைப்பு வேறு. தீர்க்க தரிசன வரம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் டீச்சராக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், பேங்கில் வேலை செய்யலாம், அல்லது விவசாயியாக இருக்கலாம். நீங்கள் அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தீர்க்க தரிசன வரம். அந்த தீர்க்க தரிசி என்பது அது ஒரு அழைப்பு, அது ஒரு ஊழியம். பிரதர் வின்சென்ட் செல்வகுமார் ஒரு தீர்க்க தரிசி, எஸ்ஐகே பிரான்சிஸ் ஒரு தீர்க்க தரிசி. இந்த மாதிரி ஆண்கள் பெண்களில் தீர்க்க தரிசிகள் தேசம் முழுவதும் அநேகர் இருக்கிறாங்க. நிறைய பேர் வெளியே தெரியாது, ஆனால் தீர்க்கதரிசிகளாய் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறாங்க. சிலர் தங்களை தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டு வீடு வீடாக அலைவாங்க. வீடு வீடாக சும்மா தீர்க்கதரிசனம் சொல்லி அதை வைத்து பிழைப்பு நடத்துவாங்க. அவங்க கலைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் அல்ல. தங்களை தாங்களே தீர்க்கதரிசிகள் என்று அழைத்து கொண்டு
இந்த மாதிரி வீடு வீடாக போய் அந்த குடும்பத்தில் என்ன நடக்கும், கல்யாணம் நடக்குமா, அது நடக்குமான்னு சொல்லி காணிக்கைக்காக தீர்க்கதரிசனம் சொல்லி சுற்றி திரிகிற அப்படிப்பட்டவர்கள் உண்மையான தீர்க்கதரிசிகள் அல்ல. அவங்களாம் ஏமாற்றுகிறவர்கள். அதை தான் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளணும். ஊழியக்காரனை பைபிளை தூக்கிட்டு வர எல்லாரையும் நம்ம நம்பி விடக்கூடாது. அதனால் இதான் அந்த ஊழியம். அது மாதிரி மெய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ் அப்படின்னா மெய்ப்பர்கள் தான் சொல்லணும். பாஸ்டர் என்பது அது ஒரு இத்தாலியிலேருந்து சொல்லப்பட்ட ஒரு ஐரோப்பிய ஒரு பாஷையிலேருந்து வந்தது. பாஸ்டர் என்பது பைபிளில் சொல்லப்பட்டது மெய்ப்பர்கள் தான். இவங்க பாஸ்டர்னு சொல்கிறத விட்டு மெய்ப்பர்கள்னு அழைச்சாலே அவங்களுடைய ஊழிய அழைப்பை தெரிந்துவிடும். அதில் தேவனுடைய கிருபை இருக்கும். அதனால் அவர்களை மெய்ப்பர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவங்க பல பேரில் பாஸ்டர்பாங்க, சில ரெவரண்டுபாங்க, அது மாதிரி பல காரியம் இருந்தாலும் மெய்ப்பர்கள். பைபிள் சொல்லுவது ஒரு சபைக்கு மெய்ப்பராக இருக்கிறவர்கள், அவர்கள் மெய்ப்பர்கள் என்று தான் நம்ம சொல்லணும். எங்கள் சபையின் மெய்ப்பர் அப்படி சொன்னால் அது சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். எங்களுடைய சபைக்கு மெய்ப்பராக இருக்கிறவங்க, மெய்ப்பர்கள் அதை விரும்பணும். பாஸ்டர்ஸ் கொஞ்சம் வார்த்தையை மாற்றி, நான் மெய்ப்பன், கர்த்தர் என்னை மெய்ப்பன் ஆக்கி இருக்கிறார், இயேசு பிரதான மெய்ப்பன், அவருக்கு கீழே நான் பணி செய்கிற மெய்ப்பன், அதில் தான் பெருமை இருக்குது, சந்தோஷம் இருக்கிறாரு. இதுதான் பைபிள் சொல்லுகிறாரு. நம்மளும் விசுவாசிகளை அந்த பழக்கத்தை உண்டாக்கணும். இனி பாஸ்டர்னு சொல்லாமல் என்ன சொல்லணும்? சத்தமாக சொல்லுங்கள், மெய்ப்பன், எங்கள் சபை மெய்ப்பன் அப்படி சொல்லணும். கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற மெய்ப்பன், பிரதான மெய்ப்பன் இயேசு, கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல மெய்ப்பனை தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். இதான் வேதம் சொல்லுகிற வார்த்தை. இதுகளை நம்ம பயன்படுத்தினாலே நிறைய மாற்றங்கள் வரும். அதே மாதிரி டீச்சர்ஸ், போதிக்கிறவர்கள், பைபிள் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி அவங்க பைபிளை நல்ல பகுத்து போதிப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க. நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க. ஆர் ஸ்டாலியன் எடுத்துக்கொண்டால் நல்ல ஒரு பைபிள் டீச்சர். இதே மாதிரி பல டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, வசனத்தை நல்லா போதிக்கிறவர்கள். சிலர் மேய்ப்பராகவும் இருப்பாங்க, நல்ல டீச்சராகவும் இருப்பாங்க. சிலர் எவாஞ்சலிஸ்டாகவும் இருப்பாங்க, நல்ல டீச்சராகவும் இருப்பாங்க. சிலருக்குள்ள ரெண்டு விதமான ஊழிய அந்த அழைப்பு கிரிய செய்யும், அதை பார்க்க முடியும். இதுதான் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஊழியர்கள். இந்த ஊழியர்களை தான் ஆண்டவர் பயன்படுத்தி எழுப்புதலை பரவ செய்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் உண்டான எழுப்புதல் ஆசியா கண்டம் முழுவதிலும் பரவினது, ஐரோப்பா கண்டம் முழுவதிலும் பரவினது. இதில் சுவிசேஷகர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சமாரியாவில் போய் பலத்த அற்புதங்களை செய்கிறபோது அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஸ்தேவான் அவர் ஒரு சுவிசேஷகர் தான். அவர் ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர். இது மாதிரி சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள், சில அகபு என்கிற தீர்க்கதரிசி. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது பவுல், பர்னபாலாம் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தாங்க. ப்ராஃபட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், ரெண்டு விதமான ஊழியத்தை சபையிலே நிறைவேற்றினார்கள் என்று வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இதான் அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள ஊழிய அழைப்பு. இதே மாதிரி தான் இப்போவும் இந்த உலகத்தில் அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க, சுவிசேஷகள் இருக்கிறாங்க, நல்ல போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ இவங்களை தான் எழுப்புதல் திட்டத்தில் தேவன் முதன்மையாய் வைத்து பயன்படுத்துகிறார். எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆனால் தலைமையில் இருக்கிறவங்க இந்த ஊழியர்கள் தான், மொழி நேர ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட ஊழியர்கள். அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? எழுப்புதல் காலத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளில் அவங்க எப்படி செயல்பட்டாங்க, இதைத்தான் நம்ம கவனமாய் பார்க்க வேண்டும். அதனால் ஒய் ரிவைவல் டேரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புஸ்தகத்தை எழுதின தேவ மனிதர், அர்ஜென்டினாவை சார்ந்தவர், எழுப்புதல் ஏன் தாமதிக்கிறது என்பதாய். அவரும் நல்ல ஒரு போதகர், ஒரு சபைக்கு மேய்ப்பராக இருந்தவர், சபையை நடத்தினவர். அவர் தான் அந்த புஸ்தகத்தில் எழுதினார், எழுப்புதல் ஏன் தாமதிக்கிறது என்பதாக. அவர் நல்ல பிரபலமானவர், எழுப்புதல் தரிசனத்தோடு அந்த தேசத்தில் செயல்பட்டவர். அவரிடத்தில் ஒரு முறை கேள்வி கேட்கப்பட்டது, எழுப்புதல் தாமதிக்கிறதற்கு என்ன காரணம், எழுப்புதல் தடையாயிருப்பதற்கு யார் காரணம் என்பதாய் பேசும்போது அவர் சொன்னார், மேய்ப்பர்கள் தான் காரணம், நாங்கள் தான் காரணம்.
எங்களால் தான் எழுப்புதல் தாமதிக்கிறது, தடைப்படுதுன்னு சொன்னார். ஊழியர்கள் தான் காரணம் என்பதாய் சொன்னார். அவரே ஒரு ஊழியர், அவரே ஒரு சபைக்கு மேய்ப்பர், அவர் தான் வெளிப்படையாய் பேசினார். இன்றைக்கு ஊழியம், இந்த எழுப்புதல் அது பரவாமல், எழுப்புதலின் வல்லமை வெளிப்படாமல், தேவத்திட்டம் முழுமையாக நிறைவேறாமல் இருக்க காரணம் ஊழியர்கள் தான் என்பதை நம்ம ஒத்துக்கொள்ளணும். என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். நானும் ஒரு சுவிசேஷகன், இங்கே மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, இது டீச்சர்ஸ் இதுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ இந்த ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும்? எழுப்புதல் காலத்தில் ஊழியர்கள் என்ன செய்யணும்? எப்படி இருந்தால் அந்த எழுப்புதல் பரவும், எழுப்புதல் திட்டம் நிறைவேறும்? கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? வேத புஸ்தகத்தில் கர்த்தருக்கு ஊழியர் செய்த இந்த ஊழியர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி நடந்து கொண்டாங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? அதே மாதிரி இப்போ இருக்கிற எல்லா ஊழியர்களும் மாறவும், அப்படிப்பட்ட மாற்றத்தை ஊழியர்களுக்குள்ளே உண்டாக்கவும் நாம் ஜெபிக்கணும். என்றால் தலை மாறினால்தான் சரீரத்தில் மாற்றம் வரும். தலையாக வைத்திருக்கிறது ஊழியத்தின் தலைமையில் இருக்கிறவர்கள். ஒரு மேய்ப்பன் தான் சபைக்கு தலையாக இருக்கிறவர். அங்கே மாற்றம் வந்தால்தான் சபைக்குள்ளே மாற்றம் வரும். இதனால் அவங்களுக்காக நம்ம குறிப்பாக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். சரி, இப்போ வேத புஸ்தகத்தில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வாசித்தா ஆவியின் வரங்கள் 9 காரியம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் வாசித்தால் ஆவியின் வரங்கள் 9 சொல்லப்படுகிறது. நான் இந்த நாட்களில் இதை குறித்து தியானித்து ஜெபித்த போது முதலாவது ஊழியர்களை குறித்து செய்தி, அதன் பிறகு ஆதித்துறைச்சபை விசுவாசிகள் எப்படி இருந்தாங்க, ஒரு விசுவாசினா எப்படி இருக்கணும், எழுப்புதல் வரணுமானா எழுப்புதல் காலத்தில் அவங்க எப்படி செயல்பட்டாங்க, அதையும் தியானிக்க வைத்தார். இதில் ஊழியர்களுடைய கனிகள் 9 நான் அறிந்த அளவில் வேத புஸ்தகத்திலேருந்து அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து ஊழியர்களுடைய கனிகள் 9. இந்த ஊழியர்கள் இப்படி இருந்தால் தான் எழுப்புதல் பரவி செல்ல முடியும். அதே மாதிரி விசுவாசிகளுடைய கனிகள் 9, அவங்க இப்படி இருந்தால் தான் எழுப்புதல் திட்டம் தீவிரமாய் பரவும். அப்போ எழுப்புதல் பரவாமல் இருக்க காரணமே நம்ம தான். அப்போ நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதலும் அர்ப்பணிப்பும் அவசியம். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், இதை வேதத்தில் இருந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு முதல்ல ஊழியர்கள் எங்களை குறித்து, என்னை குறித்து, இங்கே இருக்கிற மேய்ப்பர்களை குறித்து, இங்கே இருக்கிற மொழி நேர ஊழியர்களை குறித்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் எழுப்புதல் வந்தபோது அவங்க எப்படி செயல்பட்டாங்க, 9 காரியத்தை பைபிள் வசனத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இதை வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். இதெல்லாம் நோட் பண்ணி வைத்து ப்ரேயர் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் ஒரு ஊழியர்களுக்குள்ளே எழுப்புதல் வர்றதுக்கு எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கணும். இந்த மாற்றம் வந்துட்டாலே சமுதாயம், விசுவாசிகள் மத்தியில் மாற்றம் வரும், சமுதாயத்தில் எழுப்புதல் பரவும். அப்போ முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இங்கே ஆதியில திருச்சபை எழுப்புதல் வந்து சபை வளர்ந்து பெருகி கொண்டிருந்த காலத்தில் ஒரு பிரச்சனை வருகிறாரு. கிரேக்கர்கள், யூதர், எபிரேயர்கள், அப்புறம் பல இன மக்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. அதில் ஒரு பிரச்சனை, கூட்டம் பெருகின உடனே எங்களுடைய விதவைகள் சரியாய் பராமரிக்கப்படவில்லை, சபைக்குள் ஒரு பிரச்சனை வருகிறாரு. அப்போ இதெல்லாம் கவனிக்கணுமே, நீங்கள் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டபோது பேதுரு சொல்லுகிறார், இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, இதெல்லாம் கவனிக்கிறதற்கு நம்ம 7 பேரை நியமிக்கலாம், அவங்க தான் இதெல்லாம் பார்க்கணும், சாப்பாடு விஷயம், பராமரிப்பு விஷயம், அதெல்லாம் அவங்க பார்க்கட்டும். எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணி, அழைக்கப்பட்ட ஊழியர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு, தேவனால் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறது 2 காரியம். அதைத்தான் பேதுரு சொல்லுகிறார், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். நல்ல கவனிங்க, ஆதி திருச்சபை ஊழியர்கள், எழுப்புதல் கால ஊழியர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? முதலாவது ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இதான் முதலாவது. ஊழியர்கள் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் தான் எழுப்புதல் பரவ முடியும்.
ஆதி திருச்சபையில் ஊழியர்கள் அதுக்கு தான் முதலிடம் கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுப்புதல் வருவதற்கு முன்பாகவே எழுப்புதலுக்காய் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் மேலறையில் கூடியிருந்தார்கள். அதில் 120 பேர் அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, இன்னும் இயேசுவின் சீஷர்கள் இருக்கிறாங்க, இயேசுடைய தாயார் இருக்கிறாங்க, இயேசுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க மேலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அங்கே தான் எழுப்புதல் ஆரம்பித்தது. அது எப்படி? அவங்க ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜெபத்தில் தரித்திருந்தாங்க. சும்மா ஒரு மணி நேரம் ஜெபிச்சுட்டு போய்விடவில்லை. ஜெபத்தில் காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. தரித்திருந்து ஜெபித்தார்கள். ஜெபம் நிறுத்தப்படவில்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இப்போ ஒரு பெரிய மாற்றம் ஒரே நாளில். அடுத்து என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கும் போது அவர்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். இப்போ இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங்காக ஜெபிக்கிறாங்க. எழுப்புதல் வந்த பிறகு அதான் வந்துட்டல, இன்னும் அவ்வளோதான் இருக்கவில்லை, இன்னும் உறுதியாய் ஜெபித்தார்கள். அப்போ சபை பாஸ்டர்மாரதா, மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள் யாராக இருந்தாலும் ஜெபத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். ஜெபத்தில் கவனம் செலுத்தணும். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாய் முதல்ல இந்த ஊழியர்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும். இதுதான் வேதாகமத்தில் காண்பிக்கிற ஊழியர்களை குறித்த சாட்சி. அப்போ இப்படி தரித்திருந்தாதான் எழுப்புதல் பரவி செல்ல முடியும் என்று ஆண்டவருடைய வார்த்தையிலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். இப்போ தேவாலயத்துக்கு போகிறீங்களே, பேதுரு யோவானும் எங்கே போகிறீங்க? நாங்கள் தேவாலயத்துக்கு போகிறோம். என்ன விஷயம்? அங்கே என்ன பலி கொடுக்க போகிறீங்களா? இப்போ என்ன வொர்ஷிப் டைமா? இல்லை, ப்ரேயர் டைம், ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், 2 ஊழியர்கள் ஜெபம் பண்ணுவதற்கு தேவாலயத்துக்கு போனார்கள். இப்போ ஊழியர்களை எடுத்துக்கொள்ளுங்க. சர்ச்சை வெறுமையாக கிடக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச பிறகு அப்புறம் 5 நாள் கழித்து ஒரு நாள் உபவாச ஜெபம். அதன் பிறகு அவ்வளோதான். பைபிள் ஸ்டடிலாம் இப்போ இல்லாமல் போய்விட்டார். ஆலயம் மூடி கிடக்கிறாரு, சபைகள் மூடி கிடக்கிறாரு. ஆனால் இவங்க தினந்தோறும் ஜெபிக்க போகிறாங்க. எப்பொழுது இடைவிடாமல் ஜெபிக்கணும்ல. அப்போ ஒரு சபை என்று இருந்தால் அந்த கட்டடத்துக்குள்ள எப்பவும் ஜெபம் நடந்து கொண்டே இருக்கணும். அது ஜெப வீடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார்ல. அப்போ வாரத்தில் ஒரு நாள் ஜெபிக்கிற இடம் அல்ல, தினந்தோறும் ஜெபிக்கணும். இப்போ இந்துக்களை எடுத்துக்கொள்ளுங்க, ரொம்ப பக்தியான மக்கள். இப்போ நமக்கு கிறிஸ்தவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் முக்கியமான நாள், ஆராதனை நாள். அதே மாதிரி இஸ்லாமிய மக்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் முக்கியமான நாள். அந்த நாளில் அவங்க போய் ஆராதிப்பாங்க. அப்போ இந்து சகோதர சகோதரிகளுக்கு எந்த நாள் முக்கியம்? சத்தமாக சொல்லுங்கள். செவ்வாய் வெள்ளி, அந்த 2 நாள் தான். அப்போது அந்த 2 நாள் மட்டும்தான் அவங்க கோயிலை திறக்கிறாங்களா? சொல்லுங்கள். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, அத்தனை நாளும் கோயில் திறந்திருக்குது. கோயில் பூசாரி இருக்கிறாங்க, மந்திரம் சொல்கிறாங்க, மக்கள் வர்றாங்க. ஆனால் நம்முடைய சர்ச்சை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் திறக்குது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நம்ம ஊர் பூசாரிகள் உள்ள உட்காந்துருக்குறாங்க. அப்போ மற்ற நாள் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் பாருங்கள். எப்படி எழுப்புதல் வரும்? ஆனால் அன்றைக்கு பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் ஜெபத்தில் இடைவிடாமல் தரித்திருப்போம். திங்கக்கிழமை ஜெபிப்போம், செவ்வாய்க்கிழமை ஜெபிப்போம், புதன்கிழமை ஜெபிப்போம், வியாழக்கிழமை ஜெபிப்போம், காலையில் ஜெபிப்போம், மத்தியானம் ஜெபிப்போம், இரவில் ஜெபிப்போம், இடைவிடாமல். இந்த ஜெபம் வந்தால் தானே எழுப்புதல் ஸ்ட்ராங்காக பரவ முடியும். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும்ல. நீங்கள் அதுக்கு ஜெபிக்கணும். எங்கள் மெய்ப்பர்கள் அன்னைக்கு அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லப்பட்ட ஊழியர்களைப் போல இடைவிடாமல் ஜெபிக்கணும். எங்கள் சர்ச்சில் தினந்தோறும் ஜெபம் நடக்கணும். இடைவிடாமல் ஜெபசத்தை கேட்கணும். இந்த எழுப்புதல் சபைக்குள்ள ஊழியர்களுக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்க. வசனத்தில் உள்ளதான் நான் சொல்லுகிறேன். ஏன் விருப்பத்தை சொல்லலை? வசனத்தில் அன்றைக்கு எழுப்புதல் வந்தபோது அப்படி தான் நடந்தது. அப்படி தானே இப்போ நடக்கணும். 50 லட்சம் ரூபாய்க்கு சர்ச்சை கட்டிட்டு செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா மூடி கிடக்குது, புதன்கிழமை போனால் மூடி கிடக்குது, ஜெபிக்கொண்டு போனால் லாக் பண்ணி கிடக்குது.
எப்போ தான் திறப்பாங்க? ஞாயிற்றுக்கிழமை திறப்பாங்க, அப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு உபவாசம் திறப்பாங்க. மற்ற நாள் அவங்க எப்போ போனாலும் போய் சாமி கும்பிட்றாங்களே. நம்ம சர்ச் அப்படி இல்லையே. ஆனால் ஆதி திருச்சபையில் சொல்கிறாங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். இந்த அபிஷேகம் எல்லா ஊழியர்களுக்குள்ளே ஊற்றப்பட நம்ம ஜெபிக்கணும். எங்க ஊழியர்கள் இடைவிடாமல் ஜெபிக்கணும், எங்க மெய்ப்பர்கள் இடைவிடாமல் ஜெபிக்கணும், எங்களுடைய சுவிசேஷகர்கள் இடைவிடாமல் ஜெபிக்கணும், எங்க போதகர்கள் இடைவிடாமல் ஜெபிக்கணும். ஆதி திருச்சபையில் உள்ள ஊழியர்களைப் போல எங்க ஊழியர்கள் மாறணும். இதுக்கு ஜெபிக்கணும். வசனத்தை வைத்து இந்த மாற்றம் ஊழியர்களாகிய எங்களுக்குள்ள வரணும் அப்படின்னு நீங்க ஜெபிக்கணும். அப்போஸ்தலர் 10:9 வாசித்தால், பேதுரு ஊழியத்தை முடிச்சுட்டு வர்றார். ஊழியத்தை முடிச்சுட்டு ஒரு வீட்டுக்கு வருகிறார். ரொம்ப டயர்டாக பசியோடு வருகிறார். வந்த பிறகு தான் சொல்கிறாங்க, ஐயோ நீங்கள் இப்போ வருவீங்கன்னு தெரியாது, நான் பசியாக இருக்கிறேன், சரி சாப்பாடு ரெடி பண்ணுகிறோம், மேலறையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. உடனே பேதுரு போய், இப்போ தானே ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தேன்னு காலை நீட்டி தூங்கினாரா? வசனம் சொல்லுகிறாரு, மேல் வீட்டில் ஏறி ஜெபத்திலே தரித்திருந்தார். களைப்பில் வந்த போதிலும், சோர்பந்த நிலைமையில வந்த போதிலும் மேலறையில் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்பதான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அப்போஸ்தலர் 9:40 வாசித்து பாருங்கள். தொற்காள் என்கிற பெண் மரித்து விட்டாள். எல்லாரும் வந்து சொல்றாங்க, இவள் வந்து நற்கரைகள் செய்தாள் என்பதாய். பேதருடன் எல்லாரையும் வெளியே போக சொல்லிவிட்டு முழங்கால் படியிட்டு, அந்த வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 9:40 பேதுரு முழங்கால் படியிட்டு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் முழங்கால் ஜெபத்தை மறந்து கொண்டு வருகிறோம். ஒரு காலத்தில் சர்ச்சுக்கு போனால் அட்லீஸ்ட் முக்கால் வாசி வந்து தரையில் உட்காந்துருப்பாங்க, பின்னால் ஒரு 4-5 பெஞ்சு போட்டிருக்கோம், அவ்வளோதான். அவங்க தரையில் உட்கார்ந்தா தான் முழங்கால் நின்று ஜெபிக்க முடியும். இன்னைக்கு எல்லா சபைகளையும் சேர் வந்து விட்டாரு, அதனால முழங்கால் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எழுந்து நின்று தான் பாட்டு, எழுந்து நின்று தான் ஜெபம் மாறிவிட்டது. ஆனால் அன்றைக்கு இயேசு முழங்கால் படியிட்டு ஜெபித்தார், பேதுரு முழங்கால் படியிட்டு ஜெபித்தார், பவுல் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். இந்த முழங்கால் ஜெபம் மறக்கப்பட்டு வருகிறது. முழங்காலில் ஜெபித்ததற்கான அடையாளங்கள் தோன்றவில்லை, காய்ப்பை பிடிக்கவில்லை, முழங்கால் முடக்கப்படவில்லை, ஜெபங்கள் மாற்றப்படுகிற. ஒரு காலத்தில் முழங்கால் நின்று ஜெபிச்சாங்க, இப்போ முழங்கால் நின்று ஜெபிப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கப்படுவதில்லை. இதெல்லாம் ஒரு மாற்றம் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் அப்போஸ்தலனை பாருங்க, இங்கே பேதுரு மட்டும். அப்போஸ்தலர் 9:11 பவுலை சவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். நீ தமஸ்கோவுக்கு போ, உனக்கு எல்லாம் அறிவிக்கப்படும் என்று சொன்னபோது தமஸ்கோவில் பட்டணத்தில் வந்து 3 நாள் பார்வையில் கண் குருடாக்கப்பட்டு விட்டார். பவுல் ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறார். அனனியா என்ற ஒரு சீஷனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி நீ போ என்று அனுப்புகிறார். அவனை பரிசுத்தாவில நிரப்பணும், பார்வை அடையணும், நீ போன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் சொல்லுகிறார். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்போஸ்தலர் 9:11 ஆண்டவர் பவுலை குறித்து சொன்ன ஒரு அடையாளம், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவர்கள் தான் புதிய ஏற்பாட்டு கால ஊழியர்களாயிருந்தார்கள், ஜெபிக்கிறவர்கள். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். கண்ணு தெரியல, பாதிக்கப்பட்டு விட்டான். 3 நாளா சாப்பிடாம தண்ணி குடிக்காம உட்கார்ந்து இருக்கிறான். அதனால டயர்டா படுத்திருக்கிறான்னு சொல்லவில்லை, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த கால அத்தனை ஊழியர்களும் ஜெபிக்கிறவர்களா மாறணும். பிஷப்மார்கள் முழங்காலிலே நிற்கிறவர்களா மாறணும். மெய்ப்பர்கள் முழங்காலிலே நிற்கிறவர்களா மாறணும். சுவிசேஷகர்கள் முழங்காலிலே நிற்கிறவர்களா மாறணும். தீர்க்கதரிசிகள் முழங்காலிலே நிற்கிறவர்களாய் மாறணும். போதிக்கிறவர்கள் முழங்காலிலே நிற்கிறவர்களா மாறணும். அந்த ஜெப எழுப்புதல் ஊழியர்களுக்குள்ளே வரணும். எழுப்புதல் காலத்தில் தேவன் பயன்படுத்தின ஊழியர்கள் அப்படிதான் இருந்தாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசித்தால், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு கொலை செய்யப்படுகிறார். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, அவரை சரித்திரம் சொல்லுகிறது. சபை சரித்திரத்தில் அவர் அடக்கம் பண்ணுவதற்கு சரீரத்தை ஆயத்தப்படுத்தின போது அவருடைய முழங்காலை பார்த்தார்கள். அது ஒட்டகத்தின் முழங்காலை போல் இருந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார்.
முழங்காலை நின்று 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 கால் ஒட்டகத்தின் முழங்காலை போல காய்ப்பு பிடித்து மாறிவிட்டது. ஊழியக்காரருடைய முழங்கால் அடையாளமாக இருக்கணும், ஜெபத்துக்கான அடையாளம் முழங்காலில் தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப அபிஷேகம் ஊழியர்களுக்குள்ளே ஊற்றப்படணும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13-16 வசனம் பார்த்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்துக்காக போய் பிலிப்பி பட்டணத்தில் அவர் ஊழியம் செய்ய போன போது வழக்கத்தின்படி ஆற்றங்கரையில் ஜெபம் பண்ண போனார்கள். பார்த்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட டைம் எல்லாரும் வாங்க கூடி ஜெபிக்கலாம். பவுல் ஜெபத்தின் மேலே அதிக தாகம், தினமும் கூடி ஜெபிச்சாங்க, தினமும் கூடி ஜெபித்தார்கள். வழக்கத்தின்படி ஆற்றங்கரையில் கூடி ஜெபம் பண்ணினார்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. தினமும் ஜெபம் நடக்கணுமே, அதுதானே ஜெப வீடு, அதுக்கு தானே சர்ச்சு, அது ஜெப வீடு. தினமும் அவங்க ஜெப சத்தம் எழும்பணும். அந்த மாதிரி எல்லா ஊழியர்களுக்குள்ள ஒரு ஜெப அபிஷேகம் வரணும். இன்னைக்கு ஊழியக்காரங்களை யோசித்து பாருங்க. இன்றைக்கி இருக்கிற மெய்ப்பர்கள், என்ன மாதிரி சுவிசேஷகர்கள், அது மாதிரி அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதிக்கிறவங்க எல்லாரும் யோசித்து பாருங்க. இந்த மாதிரி ஜெபிக்கிறோமா? இடைவிடாமல் ஜெபிக்கிறோமா? தினந்தோறும் சபைக்குள்ள ஜெபசத்தம் கேட்குதா? நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், ஒரு மரத்தடியில் ஒரு தெய்வம்னு ஒரு சிலை வைத்து எவ்வளோ பக்தியாக அதை நம்புகிற ஒரு மனிதன், அது ஒரு பூசாரி இருக்கிறார்ல, நீங்கள் இப்போ கொஞ்சம் பாருங்கள், யாருமே இல்லாட்டா கூட தினமும் ஒரு கடத்தில் தண்ணி கொண்டு வந்து அந்த சிலையை கழுவி குளிப்பாட்டி அதற்கு பூ வைத்து, யாருமே இல்லாட்டாலும் யாரை பற்றி கவலைப்பட மந்திரம் போட்டுக்கிட்டே செய்வாங்க. அந்த பூஜை பண்ணுறாங்களா இல்லையா? சொல்லுங்கள். நம்ம சர்ச்சில் இருக்கிற பூசாரிகள், ஊழியர்கள் என்ன பண்ணுறோம்? கேட்குற கேள்வி. இப்போ ஆண்டவர் கேட்குறா, எழுப்புதல் அனுப்பின எப்படி அனுப்புறது? நீ சர்ச்சை மூடி வச்சிருக்கிற, உன் வசதிக்கு திறக்கிற, ஒரு வசதிக்கு 2 மணி நேரம் ஆராய்ச்சி நடத்திட்டு போகிற, சுவிசேஷகன்னு சொல்கிற, ஒரு கிராமத்துக்கும் போகிறதில்ல, சுவிசேஷம் அறிவிக்கிறதில்ல, வீடு வீடாக சுற்றிட்டு காணிக்கை பிரித்து கொண்டு அலைகிற, எப்படி எழுப்புதல் வரும்? என் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவர்கள் சரியில்லாமல் நடக்கும் பொழுது எழுப்புதல் எப்படி கொண்டு வர முடியும்? அப்போ முதல்ல தலையில் அந்த அபிஷேகம் ஊற்றப்படணும். ஆமேன் சொல்லுங்க. யாருமே வந்தாலும் வராட்டாலும் பாஸ்டர் சர்ச்சுக்குள்ள போய் முழங்கால நிக்கணும், மெய்ப்பர்கள் சர்ச்சுக்குள்ள போய் முழங்கால நிக்கணும், ஜெபசத்தம் கேட்கணும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மாற்றம். மெய்ப்பர்கள் தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். யாரு வந்தாலும் வராட்டாலும் சர்ச்சுக்குள்ள போய் நீங்க முழங்கால நின்றாதான் எழுப்புதல் வரும். என் கர்த்தரை நான் போய் ஆராதிக்கிறேன், என் ஆண்டவரை நான் போய் புகழுகிறேன், என் ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். யாரு வந்தாலும் வராவிட்டாலும் என்னை அதற்காக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார், அதுக்கு தான் என்னை ஊழியக்காரனாய் நியமித்திருக்கிறார். இந்த ஒரு தரிசனத்தோடு ஜெபிக்கிறவளா மாறணும்ல, இதுக்கு நீங்க ஜெபிக்கணும். எங்க சபையில தினமும் ஜெப சத்தம் கேட்கணும். எங்கள் மெய்ப்பர்கள் முழங்கால நின்று ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். எங்களுக்கு தெரிஞ்ச இந்த சுவிசேஷகர்கள், இந்த மோகலாசஸ் எப்பவும் ஜெபிக்கிறவரா மாறணும். எல்லா ஊழியக்காரரும் என்னை சேர்த்து தான் சொல்லுகிறேன், யாரையும் குறை சொல்லுவதற்கு அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? அன்றைக்கு பைபிள்ல என்ன பார்க்கிறோம்? இதை ஆண்டவர் சொன்னார். நான் எழுப்புதல் அனுப்பணுமானா பைபிள் காலத்தில், வேதாகம நாட்கள்ல, எழுப்புதல் காலத்தில் ஊழியர்கள் எப்படி இருந்தாங்க? முதல்ல ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். இரண்டாவது, அங்கே பேதுரு மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க, அப்போஸ்தலர் 6:4. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். முதலாவது ஜெபம், இரண்டாவது வேத வசனம், வசனத்தை போதிக்கிற ஊழியம். இடைவிடாமல் 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 தினமும் வசனத்தை போதிப்பது. இப்படி நடக்கிற சில சபை எனக்கு தெரியும். சில மெய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ் அழைக்கப்படுகிற மெய்ப்பர்கள் எங்கேயும் போக மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன் அவங்கள. தினம் காலையில் சர்ச்சுக்கு போயிடுவார். யாருமே இல்லாட்டாலும் போய் அந்த அந்த மெய்ப்பர், அந்த பாஸ்டர் போய் கரமொய்த்து ஜெபம் பண்ணுவார். அங்கே வரக்கூடிய மக்களை உட்கார வச்சு பைபிள் ஸ்டடி நடத்தி காலையில், மத்தியானம், மாலையில், எப்பவும் அந்த அதுக்கு தான் அவருடைய ஊழியம். அதுக்கு தான் அழைக்கப்பட்டாங்க. மேய்ப்பர்கள் வெளியே போகக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மந்தை கூடக்கூடிய இடம் சபை.
அதுக்கு தானே 50 லட்சம் 60 லட்சத்துக்கு சர்ச்சு கட்டி தந்திருக்கிறார். அங்கதானே நீ தனம் இருக்கணும், அதுதானே தொழுவம். அப்படி சில பாஸ்டர்மார்களை நான் பார்த்திருக்கிறேன். தினமும் காலையில் போயிடுவாங்க, தினமும் மத்தியானம் போயிடுவாங்க, தினமும் சாயங்காலம் போவாங்க. இவங்க போய் ஜெபம் பண்ணுவாங்க. 5 பேர் 10 பேர் விசுவாசிகள் வந்தால் உட்கார வைத்து ஒரு வசனத்தை போதித்து அவங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. இதை தான் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம், வசனத்தை போதிப்போம், ஜெபம் பண்ணுவோம், வசனத்தை போதிப்போம். இந்த பந்து விசாரிப்புகள்லாம் என்ன கோபப்படாத, அதுக்கெல்லாம் வேற ஆளை நியமித்து விடலாம், அது அவங்க பார்த்து கொள்ளுவாங்க. இதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஊழியக்காரங்க. அப்போ பாருங்க, இடைவிடாமல் போதிக்கிற ஊழியம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான் பேதுரு முதல் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மீனவனாக இருந்தவர், ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர். ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் முதல் வாசித்தீங்கன்னா, முதல் பிரசங்கம் பண்ணும் பொழுது யோவேல் தீர்க்கதரிசியை பற்றி பேசுகிறார், தாவீதை பற்றி பேசுகிறார். அப்போ பழைய ஏற்பாடு அவருக்கு தெரிகிறது, அதை கற்றுக்கொண்டார், வசனம் தெரிகிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார், மோசேயை பற்றி பேசுகிறார், சாமுவேலை பற்றி பேசுகிறார், ஆபிரகாமை பற்றி பேசுகிறார், வசனம் தெரிகிறது. இயேசு பற்றி சொல்றாங்க, இவர் கல்லாதவராக இருந்தும் வேத எழுத்துக்களை எவ்வளவாய் கற்றிருக்கிறார். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்ச உடனே ஒப்பு கொடுத்தேன். அடுத்து நான் என்ன பண்ணேன், ஆண்டவர் சொன்னார், பைபிள் காலேஜுக்கு போ, இந்த வேத புஸ்தகத்தை பற்றி அடிப்படையான சத்தியம் உனக்கு தெரியணும், நீ போய் கொஞ்ச நாள் படி, வேதத்தை படி, வேதத்தை கற்றுக்கொள். கத்துறதான் அனுப்பினார். அப்போ ஆதியாகமம் என்னன்னு தெரியணும், வெளிப்படுத்த விசேஷனா என்னன்னு உனக்கு தெரியணும், நிருபங்கள்னா என்னன்னு உனக்கு தெரியணும். அப்போ வேதாகமத்தை பற்றி தெரியாமல் என்ன ஊழியத்தை சரியாக செய்ய முடியும்? அப்போ எனக்கு தெரிஞ்சாதானே நான் மற்றவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்க முடியும். மேய்ப்பர்கள் வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பைபிளை பற்றி முழுமையாக தெரியணும். அதுக்காக படிக்கிற எத்தனை வாய்ப்பு இருக்கிறது. நான் சர்ச்சை ஆரம்பிச்சுட்டேன், இப்போ மேய்ப்பராக இருக்கிறேன், இப்போ போய் பைபிள் காலேஜில் படிக்க முடியுமா? தேவையில் ஆன்லைனில் படிக்கலாம். அதுக்கு டைம் எடுக்கணும், அதுக்காக உட்காரணும், கற்றுக்கொள்ளணும், வசனத்தில் தேறினவர்களாக இருக்கணும். அப்போ தான் வசனத்தை போதிக்க முடியும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 42வது வசனம் பாருங்க. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அப்ப அன்றைக்கு ஊழியர்கள் என்ன செய்தார்கள்? தினந்தோறும் ஊழியர்கள் கவனிங்க, தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணினார்கள். ஒன்று நீங்க சர்ச்சுக்குள்ள பிரசங்கம் பண்ணணும், அல்லது வீட்டில் பிரசங்கம் பண்ணணும், ஜெபக்கூட்டம் நடத்தி வசனத்தை போதிக்கணும். இந்த மாற்றம் சபைக்குள்ள வரணும், ஊழியர்களுக்குள்ள வரணும். ஒரு சுவிசேஷகன் என்றால் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை தெருவில் நிற்கணும், சுவிசேஷம் சொல்லணும், 4 கைப்பிரதியாவது கொடுக்கணும். சும்மா ஊர் சுத்திட்டு எங்கெங்க கூட்டம் நடக்குது அங்க மட்டும் போயிட்டு நான் ஒரு சுவிசேஷகன் எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஆளுக்கு கூட சுவிசேஷம் சொன்னதில்லை, ஒரு தெருவில் கூட பிரசங்கம் பண்ணினதில்லை, ஒரு ஆளுக்கு கூட இயேசுவை பற்றி பேசினது இல்லை. எப்படி சுவிசேஷகன் என்று சொல்ல முடியும்? ஊழியக்காரன் ஊழியக்காரி எதுக்கு? பெருமைக்கா? ஊழியர்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். ஆதி திருச்சபையில் அவங்க செய்த மாதிரி செய்ய வைக்கணும் ஆண்டவர். அதுக்கு ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஆலயத்தில் வீடுகளில் ஜெபக்கூட்டம் வச்சு வசனத்தை போதிக்கலாமே. ஒவ்வொரு தெருவில் ஒவ்வொரு நாள் வச்சா ஒரு 10 பேர் வந்து வசனத்தை கற்றுக்கொள்வாங்களே. அதுக்கு தானே அழைக்கப்பட்டு இருக்கிற ஊழியர்கள், அதுக்கு தானே மெய்ப்பர்கள். சுவிசேஷம் அதுக்கு தானே தெருவில் போய் சொல்லணும், 4 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லணும், அதுக்கு தானே சுவிசேஷகன். இதெல்லாம் செய்யலை. 1-2 பேர் செய்கிறாங்க, மற்றவங்க செய்யலை. மெய்ப்பனாக இருந்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கணும். எனக்கு ஒரு பாஸ்டரை தெரியும், மெய்ப்பனை, பாண்டிச்சேரியில். அவங்க பாஸ்டர், பெரிய சர்ச்சு, ஆயிரக்கணக்கான பேர் ஆராதனைக்கு வருவாங்க. அவங்கள எனக்கு தெரியும். அவங்க சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமைன்னா ஆராதனை, அவங்கள தான் காலையில் மத்தியானம் சாயங்காலம் சர்ச்சு அங்கே போய் ஜபம் வர்ற மக்களுக்கெல்லாம் வசனத்தை சொல்லுவது போதிப்பது, வேறு எங்கேயும் போக மாட்டாங்க.
கர்த்தர் எனக்கு கொடுத்த இடம், இது என்னுடைய ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற இடம், என் ஊழிய ஸ்தலம், அங்கே தான் இருந்து செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அதன் பிறகு ஆண்டவர் பேசினாராம், மகனே நீ இப்போ சுவிசேஷம் சொல்லு அப்படின்னு. திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடியும். திங்கக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, வாரத்தில் 5 நாள் கிராமத்துக்கு போயிடுவாங்க. மத்தியானம் மேலே கிராமத்துக்கு புறப்பட்டு போய் கிராம சுவிசேஷம், தன்னுடைய சபையில் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போவாங்க. தெருக்களில் பிரசங்கம், பிசாசு ஓடும், வியாதிச சுகமாவாங்க, அற்புதம் நடக்கும். நடுராத்திரி தான் திரும்புவாங்க. அந்த கிராமத்தில் உள்ள சபை பாஸ்டர்மார்களை உற்சாகப்படுத்தி, நீங்களே செய்யுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க பிள்ளைகள் சொன்னாங்க, ஏப்பா இப்படி ஓய்வு இல்லாமல் ஓடுறீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அதுக்கு எவ்வளோ ஸ்டெயின் பண்ணுறீங்க, மறுபடியும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் எல்லாம் கிராமம் போகிறீங்களே. அவங்க சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு ஒரு பாரம் தந்திருக்கிறார், 2000 கிராமத்திலாவது நான் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும், 2000 கிராமத்திலாவது அறிவிச்சிடணும். அந்த பாரம் அவங்க சபை இருக்குது, ஆயிரக்கணக்கான ஆத்மா வர்றாங்க, அங்கே உட்கார்ந்துருந்தாலே போதும். அந்த ஆண்டவர் ஏவுகிற சுவிசேஷ சொல், அது சுவிசேஷகனாக இருந்தாலும் மேய்ப்பர்களாக இருந்தாலும் எல்லாருமே சுவிசேஷம் அறிவிக்கணும், வசனத்தை போதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணும் பொழுது கவனிங்க, அவர் வசனத்தை அழகா போதிக்கிறார். ஆபிரகாமை பற்றி பேசுகிறார், மோசையை பற்றி பேசுகிறார், தாவீதை பற்றி பேசுகிறார். வசனத்தை அழகா தெளிவாக எடுத்து போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 32வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 16:32 அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து விசுவாசி, நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க. அதோடு நின்று விடவில்லை, வசனத்தை போதித்தார்கள். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட நீங்க கர்த்தருடைய வசனத்தை அறியணும், இனி எப்படி ஆண்டவர்களை நிலைச்சிருக்கணும், வசனத்தை போதித்தார்கள். இயேசுடைய ஊழியத்தை பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஜெப ஆலயங்களிலே அவர் போதித்தார், ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ணினார், அப்புறம் சுகமாக 3 ஊழியம் செய்தார், ப்ரீச்சிங், டீச்சிங், ஹீலிங். இயேசுடைய ஊழியத்தில் 3 பார்க்க முடியும், ப்ரீச்சிங், டீச்சிங், ஹீலிங். 3 ஊழியம், பிரசங்கம், போதனை, சுகமளிக்கிற ஊழியம். ஜெபாலயத்துக்கு போனால் அங்கே போய் பிரசங்கம் பண்ண மாட்டார், டீச்சிங், போதித்தார், வசனத்தை விளக்கி போதித்தார். தெருக்களில் மக்கள் மத்தியில் போனால் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். எளிமையாக, காகத்தை பாருங்க, எதுக்கு கவலைப்படுறீங்க, அந்த எளிமையாக அவங்களுக்கு பிரசங்கித்தார். ஆனால் ஜெபாலயத்துக்குள்ளே உனக்கு வசனம் தெரியும், பைபிளோட பழைய ஏற்பாட்டை கையில் வச்சிருக்கிறல்ல, போதித்தார், டீச்சிங் கொடுத்தார். அப்புறம் ஹீலிங். எல்லா ஊழியர்களும் இதை செய்யணும். ஆதி திருச்சபையில் அப்படிதான் எழுப்புதல் காலத்தில் அந்த ஊழியர்கள் இந்த காரியத்தை செய்தாங்க. ஆனால் இன்றைக்கி சபைகளில் வெறும் ப்ரீச்சிங், 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 நோ டீச்சிங். அதனால விசுவாசிகள் குழந்தைகளாகவே இருக்கிறாங்க, வளர மாட்டேங்கிறாங்க. ஒன்று சொல்லப்படு, காணிக்கை எப்படி கொடுக்கணும், காணிக்கை கொடுத்த என்ன ஆசீர்வாதம், எப்படி தசம், இதை மட்டும் நல்லா டீச் பண்ணுறதுனால சில சபைகளில், எல்லா சபையில் இல்லை, சில சபையில் அது மட்டும்தான் டீச்சிங். அதனால் நல்லா கொடுக்க வைக்கிறாங்க, அவ்வளோதான். ஜெபத்தை பற்றி போதிக்கிறோமா, விசுவாச வாழ்க்கையை பற்றி போதிக்கிறோமா, இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கிற பற்றி சபையில் போதனை இருக்கிறதா, குடும்பத்தை பற்றி கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், மாமியார், மருமகள் வீட்டுக்குள்ள எப்படி சாட்சியாக இருக்கிற செய்தி சபையில் சொல்லப்படுகிறதா, டீச் பண்ணப்படுகிறதா தெரியாது. அதனால தான் குடும்பங்கள் பாழாகிறது. வசனம் போதிக்கப்படவில்லை, வெறும் பிரசங்கம், வாக்குத்தத்தம், வார வாக்குத்தத்தம், ஜெபம், உனக்கு ஆசீர்வாதம், அவ்வளோதான், நீ காணிக்கை கொடுத்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அதை மட்டுமே சொல்லிவிட்டு போய் விடுகிறோம். அது மட்டுமல்ல, எவ்வளவு சத்தியம் பைபிளுக்குள்ள இருக்கிறது அதையெல்லாம் அவளுக்கு போதிக்கணுமே. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆதி திருச்சபையில் செய்தாங்க. இப்போ இது கடைசி காலம், வருகையின் காலம், எப்படி அதை போதிக்கணும் இல்லை, என்னென்ன ஜெபிக்கணும் அதை போதிக்கணும் இல்லை, சபை போதிக்கிற இடமா இருக்கணும் இல்லை, அங்கே போதனையில் வெறும் பிரசங்கம் தான் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பைபிளில் பார்க்கிறோம். அப்போ நமக்குள்ள தான் மாற்றம் வரணும், ஊழியர்களுக்குள்ள முதல்ல மாற்றம் வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்காக நம்ம ஜெபிக்கணும்.
எங்கள் ஊழியர்கள் வசனத்தை போதிக்கிறவர்களாக இருக்கணும். முதல்ல ஜெபிக்கிறவர்கள், ரெண்டாவது வசனத்தை போதிக்கிறவர்களாக இருக்கணும் என்று நம்ம ஜெபிக்கணும். மியான்மர் தேசம் போயிருந்தேன். நிறைய கேத்தலிக் குடும்பம் வந்து பார்த்தாங்க. ஐயா, நாங்கள் டிவியில் தான் உங்களை பார்த்துருக்குறோம், நீங்கள் எங்களுக்கு எங்கள் சபையில் ஜெபிக்கவே சொல்லித்தரலை, எங்களுக்கு ஜெபமே தெரியாது ஐயா. நாங்கள் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்து தான் ஜெபம்னா என்ன, எப்படி ஜெபிக்கணும், என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் அறிந்து தினம் ஜெபிக்க 2 மணி நேரம் ஜெபிக்கிறோம், தினம் 2 மணி நேரம் ஜெபிக்கிறோம். பலர் வந்து சொன்னாங்க. அப்போ சொல்லி கொடுத்தா செய்ய ரெடியாக இருக்கிறாங்க, சொல்லி கொடுக்கப்படலை. இந்த போதனை சர்ச்சுக்குள்ள இல்லாததுனால தான் குடும்பங்கள் பாழாகிறது, சமுதாயம் பாழாகிறது. அன்றைக்கு அவங்க வசனத்தை போதித்தாங்க, வீடுகளில் கூட போய் போதித்தாங்க. ஒரு காலத்தில் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் புதன்கிழமை தோறும் பைபிள் ஸ்டடி இருக்கும் சர்ச்சஸில். பெந்தெகோஸ்தே சபையில் இருக்கும், சிஎஸ்ஐ சபையில் இருக்கும். சிஎஸ்ஐ சபையில் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு ஜபக்கூட்டம், ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு வீட்டில் ஜபக்கூட்டம். அங்கே எல்லோரும் கூடி வரும்போது அங்கே பைபிள் டீச் பண்ணுவாங்க, வசனத்தை போதிப்பாங்க. நான் அப்படிலாம் கேட்டு வளர்ந்தவன். ஒவ்வொரு தலைப்பை வச்சு வீடுகளில் ஜனங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க, வசனத்தை புரட்டி பார்த்து அந்த சப்ஜெக்டை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளுவாங்க. அது மாதிரி பெந்தெகோஸ்தே சபைகளில் புதன்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கும். அப்போ அன்றைக்கி பைபிளை பற்றி போதிப்பாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்டாக வச்சு ஒவ்வொரு வாரமும் போதிப்பாங்க. இப்போ சில சபைகள் தான் அதை பின்பற்றுகிறாரு, எல்லா சபையிலும் அது இல்லையே. அப்போ இந்த டீச்சிங் இல்லாததுனால, வசனத்தை போதிக்கிறது இல்லாததுனால விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராமல் குழந்தைகளே போல இருக்கிறாங்க, ஒரு ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கிறாங்க, பலவீனமாக இருக்கிறாங்க. அந்த நாட்களில் அவங்க வீடுகள்லையும் போய் போதிச்சாங்க, ஆலயத்தில் வசனத்தை போதித்தாங்க, தினந்தோறும் போதித்தாங்க. ஒரு ஊழியக்காரன் தினந்தோறும் வசனத்தை போதிக்கணும். ஆமேன் சொல்லுங்க. பைபிளில் சொல்லியிருக்குதா? இதுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? ஆமேன் சொல்லுங்க. வசனத்தை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். வசனத்தில் இப்படி இருக்கு, இதன்படி நாங்கள் மாறணும், எங்கள் சபையில் இருக்கிற மெய்ப்பர்கள் மாறணும், பிஷப்மார்கள் மாறணும், அப்படி நம்ம ஜெபிக்கணும், அந்த மாற்றம் வரணும். மூன்றாவது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள். வெறும் சபை நடத்துறவங்க மாத்திரம் இல்லை, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள். ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்களும் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க, சுவிசேஷகர்களும் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க, ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட எல்லாருமே சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. நீங்கள் பாருங்க, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சமாரியா பட்டணத்தில் எழுப்புதல் வந்து விட்டார். ஒரு பிலிப்பு மூலமாக அற்புத அடையாளம் நடக்குது, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. உடனே எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? நம்ம பிலிப்பு சகோதரர் அந்த சமாரியாவுக்கு போனார், நிறைய அற்புதம்லாம் நடந்திருக்குது, நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? அவங்க மறுபடியும் அபிஷேகம் வரணும், கர்த்தர்களை வளரணும், அதுக்கான போதனை கொடுக்கப்படணும், அதுக்கு 2 பேரை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பேதுருவையும் யோவானையும் அனுப்பினார்கள். 2 பேரும் மூத்த ஊழியர்கள். நல்ல கவனிங்க, பேதுரு யோவானு மூத்த ஊழியர்கள், இயேசுவோடு இருந்தவங்க. அவங்கள நீங்கள் 2 பேரும் போங்க, பிலிப்பு மூலமாக எழுப்புதல் ஆரம்பிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு மக்களுக்கு போதிச்சுட்டு வாங்க, அவங்க அபிஷேகம் வரணும், வசனத்தில் நிலைச்சிருக்கணும், போங்கன்னு உடனே பேதுரு யோவானு போகிறாங்க. என்ன நடந்திருக்கு யோசித்து பாருங்கள். எருசலேமிலேருந்து பஸ் ஏறி சமாரியாவில் வந்து இறங்கிட்டாங்க. சமாரியாவுக்கு தான் அனுப்புகிறாங்க. சமாரியாவில் இறங்கி அங்கே இயேசுவை ஏற்றக்கூட்டவங்களை கூட்டி வைத்து அபிஷேகத்தை பற்றி சொல்லி அவங்க மேலே கைகள் வைத்த போது அவங்க அபிஷேகம் பெறுகிறாங்க. அப்போ பரிசுத்தாவியை பற்றி போதிச்சு அந்த அபிஷேகத்துக்குள்ளே நடத்தி அவங்கள பலப்படுத்துகிறாங்க. அது முடிந்த அந்த ஊழியம் முடிந்தது. இவங்க எதுக்கு அனுப்பப்பட்டாங்களோ அந்த ஊழியம் முடிந்தது. சரி, நம்மளை அப்போஸ்தலர்கள் அனுப்புனாங்க, நம்ம ஊழியம் முடிஞ்சுட்டு பேதுரு யோவானும் சரி நேராக ஒரு பஸ் ஏறி மறுபடியும் எருசலேம் போயிடலாமா? அப்படி தானே செஞ்சுருக்கணும். ஆனால் என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல்ல வாசிங்க. சமரியர் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேம் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவளிடத்திற்கு அனுப்பினார்கள்.
பார்த்தீங்களா, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. நீங்கள் போய் அடுத்த லெவலில் வழி நடத்துங்க, டீச் பண்ணுங்க அப்படின்னு அவங்க வந்து அபிஷேகத்தை விழா நடத்திட்டாங்க. 25 வசனம் வாசிங்க. இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சென்ற பின்பு, வசனத்தை அவங்களுக்கு சொல்லி டீச் பண்ணி முடித்த பிறகு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். வசனத்தை கவனிங்க ஊழியக்காரர்கள், 2 பெரிய அப்போஸ்தலர்கள், நீங்க போய் டீச் பண்ணுங்க, அபிஷேகத்தை நடத்துங்கன்னு அனுப்பிட்டாங்க. அவங்க கை வைத்த பொழுது அபிஷேகம் இறங்கி விட்டது, வசனத்தை போதித்தாங்க, வேலை முடிந்து விட்டது. பஸ் ஏறி எருசலேமுக்கு போகலாம் என்று போகவில்லை, அநேக கிராமங்களிலே சுவிசேஷத்தை அறிவித்து திரும்பினார்கள். இதை செய்யாம எப்படி எழுப்புதல் பரவும்? கட்டடத்துக்குள்ளே கூடி பாட்டு பாடி ஆராதனை பண்ணி சத்தம் போட்டு கை தட்டி கொண்டு இனி வெளியில சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எப்படி எழுப்புதல் பரவ முடியும்? மெய்ப்பனா இருந்தாலும், சுவிசேஷகனா இருந்தாலும், தீர்க்கதரிசியா இருந்தாலும், போதிக்கிறவனா இருந்தாலும் சுவிசேஷம் அறிவித்தே ஆக வேண்டும் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. சுவிசேஷம் அறிவிக்காத எந்த ஊழியமும் தேவனுக்கு பிரியமான ஊழியம் அல்ல. எந்த ஊழியக்காரனும் எந்த சபையும் ஆண்டவருக்கு பிரியமான ஊழியம் அல்ல, சபை அல்ல. அப்போஸ்தலர் நடபடிகள் தெளிவா சொல்லுகிறது. கிராமங்களோட ஒரு சுவிசேஷத்தை அறிவித்து எருசலேமுக்கு வந்தாங்க. நீங்க அனுப்புனீங்க, நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம், இனி வந்துட்டோம். இல்ல, இன்னும் நிறைய கிராமங்கள் இயேசுவை பற்றி தெரியாது, அவங்களுக்கு அறிவித்து விட்டு வந்தார்கள் பேதுரும் யோவானும். எப்படி அறிவிச்சிருப்பாங்க? அங்கே நோட்டீஸ் போர்டு ஆள் இல்லை, மேடை கிடையாது, மைக் செட்டு கிடையாது, தெருவில் நின்று பேசியிருப்பாங்க, ரோட்டில் நின்று பேசியிருப்பாங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கிறோம், இயேசு என்கிற ரட்சகர் உங்களுக்காக வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார் சொல்லி இருப்பாங்க. தேவனால் பயன்படுத்தப்பட்ட எல்லா ஊழியர்களின் தெருவில் நின்று பிரசங்கித்தவங்க தான். தெரியுமா உங்களுக்கு? சௌர டிஜேஸ் தினகரன் முதல் பிரசங்கம் தெருவில் பண்ணாங்க, தெரு தெருவா பிரசங்கம் பண்ணாங்க. அந்த அனுபவத்தை கேட்ட ஆச்சரியமாக தெரு தெருவா பிரசங்கம் பண்ணவங்க. ஜீவானந்த பிரதர் கிராம தெரு தெருவா நின்று பிரசங்கம் பண்ணி சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள். பாஸ்டர் மோகன் தெரு தெருவா பிரசங்கம் பண்ணி அறிவித்தவங்க, ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணினவர்கள். ஸ்டான்லி அண்ணன் இன்னைக்கு பெரிய மிஷனரி ஊழியத்தினுடைய ஸ்தாபகராக இருந்தவங்க, ரோட்டில் நின்று பிரசங்கித்தவர்கள், தெரு பிரசங்கம் பண்ணினவர்கள். ஜான் ரவீந்திரநாதன் ஒரு ஐயா தீர்க்கதரிசியா இருந்தவங்க, அவங்க அக்காடின் போட்டு ரோட்டில் நின்று பாட்டு பாடி ரோட்டில் சுவிசேஷ தெருக்கள் அறிவித்தவர்கள். எங்கள் ஆண்டவர் முதல்ல தெருவில் தான் நிறுத்தினார். இந்த மாவட்டத்தில் எங்கள் கால்படாத கிராமமே கிடையாது. தெரு தெருவா போய் பாட்டு பாடி தெரு தெருவா நின்று சத்தம் போட்டு இயேசுவை அறிவித்து அப்படி ஊழியம் செய்து தான் கர்த்தர் இங்கே கொண்டு வந்தார். முதல்ல ஆரம்பித்தது தெரு பிரசங்கம் தான். சென்னையில் பரசுவாக்கத்தில், மூர் மார்க்கெட்டில், கடற்கரையில் எத்தனையோ நாட்கள் நான் போய் சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன் மக்களுக்கு. அங்கே தான் முதல்ல கர்த்தர் நிறுத்தினார். வின்சென்ட் செல்வகுமார் இன்னைக்கு தீர்க்கதரிசியா பார்க்குறீங்க. ராமநாதபுரத்தில் கிராமமாக ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணி தெருக்களை பிரசங்கம் பண்ணினவர் தான். தெரு பிரசங்கம் பண்ணாத நீங்கள் சபையில பிரசங்கம் பண்ணுவதற்கு தகுதியற்றவளாய் மாறி விடுகிறீர்கள். முதல்ல தெருவில் பிரசங்கம் பண்ணுங்க, சபையில உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். தெருவில் பிரசங்கம் பண்ணுங்க, மேடையில கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். தெருவுக்கே போகாத சுவிசேஷகர்கள். எனக்கு ரொம்ப வேதனையான வெட்கக்கேடான ஒரு காரியம். ஆண்டவர் சொன்னார், சுவிசேஷகன் சொல்லிட்டு வர எல்லாரையும் நம்பாத, எல்லாருக்கும் நீ உதவி செய்யாதன்னார். ஏன் ஆண்டவரே? அவன் எங்க போய் சுவிசேஷம் சொன்னான்னு கேளு. பேருதான் சுவிசேஷகன். யாருக்கு போய் சுவிசேஷம் சொன்னான்? சபைகளை போய் கூட்டம் நடத்தி கொண்டு தனக்கு கிறிஸ்தவர்களை கூட்டி வைத்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டு ஒரு கிராமத்துக்கும் போனதில்லை, ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொன்னதில்லை. இவன் என் சுவிசேஷகன் அல்ல, இவன் ஊர் சொட்டுகிற, அவன் ஏமாற்றுகிற ஊழியக்காரன், சோம்பரியான ஊழியக்காரன், பொல்லாத ஊழியக்காரன், பிழைப்புக்காக ஊழியத்துக்கு வந்தவன். அவனுக்கு உதவி செய்யாத. அதனால தான் நிறைய ஊழியர்களை நான் சேர்ப்பதே இல்லை. ஆண்டவர் சொல்ற, எதுக்கு அவனுக்கு உதவி செய்யற? ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொன்னது கிடையாது. ஊர் சுற்றுகிறவன், பிழைப்புக்காக ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவன், அவனுக்கு ஏன் உதவி செய்யற? அதே சமயத்தில் வெளியவே தெரியாது,
கால்கள் வலிக்க நடந்து நடந்து தெருவாய் கிராம கிராம ஊழியம் செய்கிற பலரை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை துதித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட உண்மையான ஊழியர்களும் இங்க இருக்கிறாங்க. நீங்க அடையாளம் கண்டு கொள்ளுங்க. பைபிளை தூக்கிட்டு வந்து பிரைஸ் தி லார்ட் சொல்ற எல்லாரையும் நம்பாருங்க, கவனிச்சு பாருங்க என்ன ஊழியம் செய்கிறார். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டுதா? சுவிசேஷத்தை சொல்லுகிறாரா? சுவிசேஷம் வந்த கேளுங்க. இந்த மாசம் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னீங்க? எத்தனை கிராமத்துக்கு போனீங்க? எத்தனை பேருக்கு கைப்பிரதி கொடுத்தீங்க? எத்தனை திரைப்பிரசங்கம் பண்ணீங்கன்னு கேளுங்க. 78 கிராம ஊழியம் செய்கிறோம். ஆண்டவர் அங்கிருந்த மைதானத்துக்கு கொண்டு வந்தார், மேடைக்கு கொண்டு வந்தார், இடங்கள்லாம் தந்தால் இன்றும் சுவிசேஷ ஊழியத்தை நிறுத்தவில்லை. இயேசுடைய ஊழியத்தில் சுவிசேஷ குழுவினர் ஒன்று வைத்து தினந்தோறும் கிராம கிராம சுவிசேஷம் அறிவிக்கிறோம். இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம். கிராமம் கிராமமாய் சுவிசேஷத்தை சொல்லாத ஒரு மெய்ப்பனை அல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்காத ஒரு சுவிசேஷகன் ஊழியக்காரனை அல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்காத ஊழியக்காரி நான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு ஜபக்குழு மட்டும் நடத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஊழியம் சீக்கிரமாக காணாமல் போய்விடும். நீங்க ஜெபித்தால் மாத்திரம் போதாது, தெருவில் இறங்கணும், மக்களுக்குள்ள போகணும், சுவிசேஷம் சொல்லணும். அன்றைக்கு அவங்க சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு ஆண்டவர் பயன்படுத்துகிறார் சுவிசேஷகனை. ஒரு பட்டணத்தில் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 8:5 சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்கே சுவிசேஷத்தை அறிவித்தார். சமாரியாவில் உள்ள பட்டணம் பிலிப்பு போறார். ஆண்டவர் சொல்றார், பிலிப்பு இந்த பட்டணத்துக்கு போ, என்னை பற்றி அறிவி. அங்கே போனால் சுவிசேஷத்தை அறிவின்னு சொன்னால் அங்கே யாரையுமே தெரியாது, இவரை வரவேற்க ஆள் கிடையாது, அங்கே மேடை போட்டு கொடுக்கல, அவர் பிளாட்ஃபார்ம் கொடுக்கல, யாரையுமே தெரியாது. ரோட்டில் போயிருப்பார். என்ன நடந்திருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. பிலிப்பு போய் பிரசங்கம் பண்ணார்னு வாசிக்கிறோம், என்ன நடந்திருக்கும்? அங்கே தான் யாரையுமே தெரியாத, இவரை கூப்பிட்டாங்க, யாருமே கிடையாது. கர்த்தர் போய் சொன்னார், போயிட்டார். இப்போ போய் பார்த்தா எல்லாரும் மார்க்கெட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, பொருள் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க, ஆட்கள் நடந்து கொண்டிருப்பாங்க. என்ன செஞ்சிருப்பார்? அவர் போய் நின்று சத்தம் போட்டு, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் கவனிங்க, சகோதர சகோதரிகளை கவனிங்க, கைத்தட்டி ஒரு சத்தமிட்டு என்ன பாருங்க, ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அப்படித்தானே ஆரம்பிச்சிருக்கணும், அப்படித்தானே சொல்லியிருக்கணும். என்ன பாருங்க, ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஜனங்க வந்திருப்பாங்க, என்னையா நற்செய்தி? இயேசு அவர் என்ன செய்வார்? வியாதியஸ்தரை குணமாக்குவார், பிசாசு கட்ட விடுதலை தருவார், நமக்காக மரித்த உயிர்த்தெழுந்தார், பாவ மன்னிப்பை தருவார். அற்புதம் நடந்தது, ஜனங்கள் விசுவாசித்தாங்க. சுவிசேஷம் அப்படித்தானே பிலிப்பு அறிவிச்சிருக்கணும். எங்கள் ஆண்டவர் அனுப்ப, இந்த கிராமத்துக்கு போ, அந்த கிராமத்தை தெருவுக்கு போ. நான் போயிருக்கிறேன், போய் நின்று அந்த தெருவில் யாருமே இருக்க மாட்டாங்க, ஆளே இருக்காது, வெறும் வீடு, ஆளே கண்ணுக்கு தெரியாது. ஆண்டவர் பேசு, ஒரு ஆள் கூட இருக்காது. ஆட்கள் இருக்கிற மாதிரி ஆவில நிரம்பி சத்தமிட்டு, மெகாபோன் கூட கிடையாது. எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி, என் அன்பான சகோதர சகோதரிகளை, இயேசுவின் நாமத்தில் நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு உங்களை அழைக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை தருகிறவர். பேச ஆரம்பிச்சா யாரோ ஒரு பைத்தியக்காரன் கத்துறான்னு சில வீட்டில இருந்து பெண்கள் வந்து எட்டி பார்ப்பாங்க. அவ்வளவுதான். சொல்லு விதை. எத்தனை தெருக்கள் அப்படி போய் சத்தம் போட்டுதான் இங்க கொண்டு வந்து கத்த நிறுத்தி இருக்கிறார். சத்தம் போடணும், இயேசுவுக்காக சத்தம் போடணும், தெருவில் நிக்கணும், தெருவில் நிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அன்றைக்கு எல்லாருமே அறிவிச்சாங்க ஐயா. விசுவாசிகள், ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கிராமத்துக்குள்ள அறிவிச்சாங்க. அடுத்தது பாருங்க, ரொம்ப ஆச்சரியம். இந்த பிலிப்பு ஆண்டவர் சொல்லி, நீ வனாந்தரத்துக்கு போ, தேவதூதனை அனுப்புகிறார். வனாந்தரத்துக்கு போ, ரதத்தில் ஒரு ஆள் வருவார், அவரை சந்திக்கணும். தேசத்தை ஆளுகிற ஒரு அதிகாரத்தில் ஆளை சந்திக்க பிலிப்பு அனுப்புகிறார். பிலிப்பு போனார். இந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். அவருக்கு போய் இயேசுவை அறிவித்து ரட்சிப்புகளை நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்துட்டார். எல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ ஒரு பெரிய ஆத்துமா, பெரிய மீன் பிடிச்சாச்சு. அது ஒரு தேசத்தில் ஒரு மினிஸ்டரை ஆண்டவர்களை நடத்தியாச்சு, ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு. உடனே ஆவியானவர் பார்த்தார்,
நீ ரதத்திலேயே அடுத்த நாட்டுக்கு போயிடக்கூடாது தம்பி. கொண்டு போயிட்டார், ஆவிக்குள் ஆக்கி அவனை எடுத்துட்டு போயிட்டார் ஆவியானவர். கொண்டு போன உடனே அவர் அடுத்து என்ன நடக்குதுன்னு ஒரு வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 8:40 வாசிங்க. பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு ஆவியானவர் வனாந்தரத்திலிருந்து ஆசோத் என்கிற பட்டணத்தில் கொண்டு வந்து விட்டு விட்டார். அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில், அவனுடைய பட்டணம் செசரியா, அவன் வீடு இருந்த இடம் செசரியா பட்டணம். ஆண்டவர் ஆசோத்தில் கொண்டு வந்து விட்டுட்டார், செசரியாவுக்கு கொண்டு வரல. இங்கிருந்து போப்பான்னு சொல்லிட்டார். அவன் நடந்து அந்த பட்டணத்துக்கு, தன்னுடைய சொந்த பட்டணம் செசரியாவுக்கு போகணும். என்ன நடக்குது பாருங்க. செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். வாசிங்க வசனத்தை தெளிவா பாருங்க. ஆவியானவர் அவனை கொண்டு போய் வனாந்தரத்தில் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிற மனிதனை ரட்சிப்புகளை நடத்தி விட்டார். ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகி விட்டது. ஆவியானவர் கொண்டு போய் ஆசோத்திலே விடுகிறார். செசரியாவுக்கு போகணும், அங்க இறக்கி விட்டு விட்டார் ஆவியானவர். செசரியாவுக்கு போகிற வரைக்கும் பட்டணங்கள் தோறும் சுவிசேஷத்தை அறிவித்தான். அவன் தான் ஊழியக்காரன். அதான் புதிய ஏற்பாட்டு கால ஊழியம். இன்றைக்கு ஊழியர்கள் என்ன செய்யறோம்? நீங்களே யோசிங்க. உங்க மேய்ப்பர் என்ன பண்றாரு? திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை எல்லாம் என்ன பண்றாங்க? என்னைக்காவது யோசித்தீங்களா? கேட்டீங்களா? பாஸ்டர் ஐயா, திங்கக்கிழமை எங்க ஊழியத்துக்கு போனீங்க? புதன்கிழமை எந்த கிராமத்துக்கு போனீங்க? கேட்குறீங்களா? கேட்டா நம்மளை தட்டி பிரசங்கம் பண்ணிடுவாங்களே. திட்டட்டும். நீங்க திரும்ப 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 கேட்டா அவங்க மனம் திரும்பி ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் அப்படி இல்லை. உண்மையா ஊழியம் செய்யற மேய்ப்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கிராம கிராம சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க. டெய்லி ஒரு இன்னைக்கு வாலிபர் ஜபம், இன்னைக்கு பெண்கள் ஜபம், இன்னைக்கு குடும்பங்களுக்காக ஜபம் சபையில் நடக்கிற சபைகளையும் இருக்கிறது. எல்லா சபையும் அப்படி கிடையாது, எல்லா ஊழியரும் அப்படி கிடையாது. தினந்தோறும் ஊழியம் செய்கிற நல்ல மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க, சுவிசேஷங்கள் இருக்கிறாங்க. அப்படி ஊழியர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவங்கள நான் பார்த்துருக்கிறேன். தினமும் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் தான் சோம்பேறிகளாக சுற்றி திரிவது, ஊழியமே செய்யாம ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொள்ளுவது. ஒரு டீச்சரை வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் வாங்குறீங்க. வாரத்தில் எத்தனை நாள் டீச்சர் சொல்லுங்க? 6 நாளில் எத்தனை நாள் டீச் பண்ணுவீங்க? தினமும் டீச் பண்ணால் தானே சம்பளம் கிடைக்கும். சொல்லுங்க. ஒரு வியாபாரி கடை வச்சிருக்கிறார். வாரத்தில் எத்தனை நாள் கடை திறப்பார்? எல்லா நாளும் கடை திறந்தால் தான் லைஃப் ஓடும். ஒரு சபை, ஒரு சர்ச்சு, ஆண்டவர் 40 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா கட்டி தர்றார். கஷ்டப்பட்டு ஜோமணி கட்டிட்டவங்க, பிரதிஷ்டெல்லாம் வச்சாச்சு. எத்தனை நாள் திறக்கணும்? எல்லா நாளும் திறக்கணும்ல. பிற எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு? பிற எப்படி போஷிப்பாரு? அப்புறம் பிச்சைக்கார மாதிரி கையேந்த வேண்டியது. ஐயா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதுக்கு செய்யணும், இதுக்கு செய்யணும்னு. எல்லா நாளும் ஊழியம் செய்தா நீங்க பிச்சைக்கார மாதிரி கையை வேந்த வேண்டிய வராது. நீங்க கொடுக்கிறவங்கள அவங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க வேலையை சரியா செய்யல. எல்லா நாளும் சர்ச்சை திறக்கணும், எல்லா நாளும் ஜெபம் நடக்கணும், எல்லா நாளும் வசனத்தை போதிக்கணும். ஒரு நாள் எல்டர்ஸுக்கு டீச்சிங் வைங்க, ஒரு நாள் வாலிபர்களுக்கு டீச்சிங் வைங்க, ஒரு நாள் குடும்பத்திற்கு டீச்சிங் வைங்க. மாலையில் 6 இருந்து 8 ஒரு 2 மணி நேரம் பைபிளை டீச் பண்ணுங்க. எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறது, ஏன் செய்வதில்லை? எப்படி எழுப்புதல் வரும்? ஆதி திருச்சபையில தினந்தோறும் உழைத்தார்கள், தினந்தோறும் வசனத்தை சொன்னாங்க, தினந்தோறும் சுவிசேஷம் அறிவித்தாங்க. இந்த எழுப்புதல் ஊழியர்களுக்கு வரும்படி நம்ம ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்க 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 கர்த்தர் அவங்களை சும்மா இருக்க விட மாட்டார். அதுக்கு தான் ஜெபிக்கணும். சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ.
சுவிசேஷத்தை அறிவித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மீது விழுந்த கடமை. நான் அறிவிக்காவிட்டால் ஐயோ ஐயோ. நான் என்ன அர்த்தம் தெரியுமா? சாபம். சுவிசேஷத்தை அறிவிக்காத ஊழியக்காரனுக்கு சாபம் வரும். பவுலை சொல்லுங்க, எனக்கு ஐயோ, நான் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. ஒரு ஊழியக்காரனுக்குள்ள இந்த உணர்வு வரணும். நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. இந்த எழுப்புதல் ஊழியர்களுக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இன்றைக்கு ஊழியக்காரங்க எப்படி இருக்காங்கன்னு யோசித்து பாருங்க. இப்படி மாறணும்னு ஜெபம் பண்ணணும். நான்காவது, நான் சொன்ன 9 காரியத்தை ஆண்டவர் பேசினார். இதில் 4வது, ஆதி திருச்சபை எழுப்புதல் காலத்தில் ஊழியர்கள் எப்படி இருந்தாங்க? ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க, வசனத்தை போதிக்கிறவங்களா இருந்தாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா இருந்தாங்க. 4வது, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவளா இருந்தாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தில் பிறவி சப்பானியை நடக்கும்படி ஆண்டவர் பேதுருவை பயன்படுத்துகிறார். அப்ப சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுதுதான் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள் பேதுருவை கொண்டு. அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 15-16 வசனம் வாசிங்க. பிலியானிகளை படுக்கையின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து வருகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்கள் வெளியே வீதிகளை கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். எழுப்புதல் காலத்தில் சபை எப்படி இருந்துச்சு? எருசலேம் சுற்றுவட்டாரத்திலிருந்து, கிராமங்கள் பட்டணங்களில் இருந்து வியாதியஸ்தரை எல்லாம் எருசலேமுக்கு கொண்டு வந்தாங்க. ஏன்? வாய்? எருசலேமில் தான் சபை இருந்தது, எருசலேமில் தான் வசனம் போதிக்கப்பட்டது, எருசலேமில் தான் ஊழியர்கள் இருந்தாங்க. அங்க சபை இருந்து ஆராதித்ததனால சுற்றுவட்டார கிராமங்கள் பட்டணத்திலிருந்து வியாதியஸ்தரை எல்லாம் கொண்டு வந்தாங்க. அவங்க எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். சபையில அற்புத அடையாளங்கள் நடந்தது. தேவ வல்லமையை அவங்க வெளிப்படுத்தினாங்க. அதனாலதான் எல்லாம் எருசலேமை நோக்கி வந்தாங்க. இங்க கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதிக்கிறாங்க, இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிறாங்க. இங்க போன வியாதி சுகமாயிரும், இங்க போன பிசாசு போயிரும். எல்லா இடத்துல இருந்து ஜனங்கள் வந்தாங்க, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார்கள். இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள ஒரு சபை ஆரம்பிச்ச உடனே முதல்ல தேவை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். கீபோர்டு வேணும், ட்ரம் வேணும். 4 பேர் ஆராதனைக்கு வந்த உடனே முதல்ல தப்பல்ல, அவசியம். உடனே ஒரு கொயர், பாட்டு பாட டான்ஸ் ஆட ஒரு ஆள் வேணும். எல்லாரையும் டான்ஸ் ஆட வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆராதனை, அதுக்கு ஒரு வொர்ஷிப் லீடர், பிரேயர் லீடர் இருக்காங்களா சர்ச்சில்? காஸ்பல் லீடர் இருக்காங்களா? இல்லை. காஸ்பல் ஜெபத்துக்கு லீடர் இல்லாம, காஸ்பல் ஒர்க்குக்கு லீடர் இல்லாம உங்களுக்கு எதுக்கு வொர்ஷிப் லீடர்? முதல்ல பிரேயர் லீடரை கண்டுபிடிங்க, சுவிசேஷ ஊழியர் லீடரை கண்டுபிடிங்க, 3வது வொர்ஷிப் லீடர் வரட்டும். சபை இன்றைக்கு திசை மாறி போனதற்கு காரணமே இந்த வொர்ஷிப் என்கிற வார்த்தையில சபை திசை மாறி போய்விட்டாரு. சொல்றேன், நீ வருத்தப்படாதுங்க. நான் வொர்ஷிப்பை நேசிக்கிறேன். நம்மளே 24 மணி நேரம் வொர்ஷிப் வச்சிருக்கிறோம். தினம் காலையில் 6லேருந்து 7, ராத்திரியில் 6லேருந்து 7 இங்கே வொர்ஷிப் நடக்குது. நான் வொர்ஷிப் பண்ணுறேன். நான் அதுக்கு எதிராளி அல்ல. ஆனால் சபைக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஜெபம் இல்லை, சுவிசேஷம் இல்லை, வெறும் பாட்டும் வெறும் டான்ஸ் மட்டும் வச்சுட்டு சபை எப்படி வளரும்? எல்லாம் இருக்குதுங்க, பாட்டு இருக்கு, மியூசிக் இருக்குது, வொர்ஷிப் லீடர் இருக்காங்க. Where is the power of God in the church? தேவனுடைய வல்லமை சபையில எங்கே? மெய்ப்பர்களே, உங்க சர்ச்சுக்குள்ள ஏன் அற்புதம் நடக்கவில்லை? ஆதி திருச்சபையில் அற்புதம் நடந்தது, வியாதியஸ்தர் குணமானார்கள், பிசாசு ஓடினது, அதனால சபை வளர்ந்தது. இன்றைக்கு உங்க சர்ச்சுக்குள்ள தேவனுடைய வல்லமை எங்கே? கேளுங்க கேள்வி. வல்லமில்லாத சபைக்கு எதுக்கு போறீங்க? ஆதி திருச்சபையில வல்லமை வெளிப்பட்டது. உங்க சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை அற்புதம் நடக்கணும். இல்லாவிட்டா நீங்க உபவாசம் பண்ணி அழுங்க, ஜெபிங்க, போராடுங்க. அற்புதம் நடக்காம ஆராதனை முடியக்கூடாது.
இயேசுவை காண்பிக்கணும். இயேசுவை பிரசங்கித்தது போதும், இயேசுவை காண்பிக்கணும். இவர்தான் இயேசு வியாதியஸ்தரை குணமாக்குவார், இவர்தான் இயேசு பிசாசின் கட்டுகளை அறுப்பார், இவர்தான் இயேசு குருடர்களுக்கு பார்வை கொடுப்பார். உங்க சர்ச்சில் இயேசுவை காண்பிக்கணும். எழுப்புதல் காலத்தில் ஆதி திருச்சபையில் இதான் நடந்தது. இன்னைக்கு எல்லாம் இருக்குது, மியூசிக் இருக்கு, பாட்டு இருக்கு, வர்ஷிப்புக்கு நீ தனி யூனிஃபார்ம் இருக்குது, எல்லாம் இருக்குது. வேர் இஸ் த பவர் ஆஃப் காட் இன் த சர்ச்? சபைக்குள்ள தேவனுடைய வல்லமை எங்கே? நான் ஸ்ரீலங்கா போனேன். ஸ்ரீலங்காவில் கொழும்புல ஒரு சர்ச்சு, சிங்கள பாஸ்டர், சிங்கள மொழி பேசுகிறவங்க உள்ள ஒரு சபை. உள்ள போன பெரிய சர்ச்சு, மேலே மாடியிலெல்லாம் ஆட்கள், கீழே மாடி பெரிய சபையாக இருக்குது. நிறைய ஜனங்கள் வர்றாங்க. என்னடா இந்த சபை இப்போ கேள்விப்படலை, இவ்வளோ பெருசாக வளருது, புது ஆத்மா வருதுன்னு சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் போயிருந்தேன், பிரசங்கம் பண்ணேன். முதல்ல இந்த பாஸ்டர் எழும்பி பாட்டெல்லாம் பாடி வருஷம் முடிந்த உடனே அவர் எழும்பி ஜெபிச்சார் பாருங்க. பிசாசு அலறுது, கட்டுகள் அறுக்கப்படுது. இன்ன வியாதியோட 2 பேர் வந்திருக்கீங்க, காம்பார், இயேசு உங்களை குணமாக்குவார். வந்து நிற்கிறாங்க கிறிஸ்தவர் அல்லாதவங்கெல்லாம். அவர் ஜெபிக்கிறார், அற்புதம் நடக்கிறது. அந்த வல்லம் இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டு சபையில் ஏன் இல்லை? Where is the power of God? Where is the gifts of the Holy Spirit in the church? சபைக்குள்ள ஏன் வரங்கள் வல்லமை வெளிப்படவில்லை? ஆதி திருச்சபையில நடந்துச்சு. வெறும் வார்த்தை தான் இருக்கு, வெறும் பாட்டு தான் இருக்கு, வெறும் டான்ஸ் தான் இருக்குது, வெறும் மியூசிக் தான் இருக்குது. வல்லமை எங்கே? கேட்கணும் ஆண்டவரிடத்துல. 78 வருஷம் அந்த ஜபக்குள்ள ஆரம்பிச்ச புதுசில், அந்த ஆரம்ப கால ஊழியத்துக்குள்ள நான் அப்போஸ்தலர்களெல்லாம் வாசித்துட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் வச்சு 4 மாவட்டியில் ஒரு அம்மா இறங்க சாக கிடக்குறாங்க, ஜெபிக்க வரணுன்னு கூப்பிட்டாங்க. ராத்திரி 9 மணிக்கு நான் போனேன். உயிர் ஊசலாடுகிறது. இவங்களுக்கு என்ன ஜெபிக்கிறது ஆண்டவரே? உன்னை எழுப்ப நல்ல மரண படிக்கலன்னு எழுப்ப மாட்டேன். நான் ஜெபம் பண்ணேன். நானும் ரொம்ப விசுவாசத்தோடு ஜெபிச்ச அற்புதம் நடக்கும். நீ ஒன்றும் நடக்கலை, அப்படியே தான் இருக்காங்க. ஜெபிச்ச ஒன்றும் நடக்கலை. கொஞ்ச நேரம் இருந்துட்டு வெட்கப்பட்டு போயிட்டேன். தூக்கம் வரல. வீட்டில் போனேன், தூக்கம் வரல. பைத்தியக்காரனை போல ரூமில் நடந்து கொண்டு முழங்கால் பண்ணிட்டு, வேர் இஸ் யுவர் மிராக்கிள்ஸ் ஓ லார்ட்? ஆண்டவரே உங்களுடைய அற்புதங்கள் எங்கே? அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் ஜெபித்த உடனே அற்புதம் நடந்தது. ஜெபித்த உடனே சப்பானி நடந்தாங்க. ஜெபித்த உடனே விடுதலை உண்டானது. Where is the miracle of God today? இன்றைக்கு உங்களுடைய அற்புதங்கள் எங்கே? இன்றைக்கு உங்களுடைய அற்புதங்கள் எங்கே? ராத்திரி முழுதும் புலம்பினேன், முழங்காலிலே கிடந்து தூக்கம் வரவில்லை. உங்களுடைய அற்புதங்கள் எங்கே ஆண்டவரே? உங்களுடைய அற்புதங்கள் எங்கே? ராத்திரி முழுது அழுது ஜெபித்து விட்டு அப்படியே முழங்காலிலே தூங்கி போனேன். காலையில் எழுந்தேன். இந்த மனசில் அப்படியே முழங்காலில் தூங்கின. காலையில் எழும்பினேன். திரும்ப கேள்வி கேட்டேன், வேர் இஸ் யுவர் மிராக்கிள்? உங்க அற்புத வல்லமை எங்க ஆண்டவரே? அன்னைக்கு அந்த அப்போஸ்தலர்கள் ஜெபித்த உடனே அற்புதம் நடந்துச்சு. அந்த அற்புதம் இப்ப எங்க? ஆண்டவர் சொன்னார், எழும்பு, இப்போ போ, நான் அற்புதம் செய்கிறேன். பைபிள் எடுத்துக்கொண்டு போனேன். அந்த வீட்டு இருக்கு. அதே மாதிரி அவங்க மரண படுக்கை, கண்ணெல்லாம் மூடி, மூச்சு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறாரு. 2 சகோதரிகள் மட்டும் இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், இப்போ ஜெபம் பண்ணேன், முழங்கால் படிக்கிட்டேன். இயேசுவே உம்முடைய அற்புதம் எங்க? இப்போ அற்புதம் நடக்கணும். இவங்க எழும்பணும். இயேசுவின் நாமத்தில் இந்த படுக்கை மாறணும். உங்களுடைய அற்புதம் எங்க? இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தேன். ஜெபிச்ச உடனே அந்த அம்மா கண்ணை திறந்து பார்த்தாங்க. உடனே கண் திறக்கப்பட்டது. எனக்குள்ள ஆச்சரியம். நான் ஜெபிச்ச அற்புதம் நடக்குதா? ஜெபிச்ச உடனே அற்புதம் நடக்குதா? கண்ணை திறந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வாய் பேச முடியலன்னாங்க. ஜெபம் பண்ணேன், கையை நீட்டு, கையை வைத்து இயேசுவின் நாமத்தில் வாயின் கட்டை அறுக்கப்படட்டும்னு சொன்னேன். பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 5 நிமிஷத்துக்குள்ள எளிமை உட்கார்ந்தாங்க. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சாங்க. மரணக்கட்டு மாறினது. கண் முன்னால் ஆண்டவர் காண்பித்தார். ஆண்டவர் சொன்னார், அற்புதம் செய்கிற ஆண்டவர் இங்கதான் இருக்கிறேன். I am here my son. நான் இங்கதான் இருக்கிறேன். அற்புதம் செய்கிற நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆனால் பவுல்கள் எங்கே? பேதுருக்கள் எங்கே?
தேவ வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய சேவான்கள் எங்கே? வெறும் பிரசங்கம் பண்ணுகிற ஊழியர்கள் தான் இருக்கிறாங்க. என் வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய ஊழியர்கள் எங்கே? ஆண்டவர் கேட்கிறார். ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, இன்றைக்கு ஒரு புதிய தரிசனத்தை பெற்றுக்கொள். உங்க சபை அற்புதம் நடக்கிற இடமா மாறணும். நீங்க ஊழியர் செய்கிற இடத்துல அற்புத அடையாளம் நடக்கணும். அதுதான் ஆதி திருச்சபையில நடந்தது. பேதுருவை பயன்படுத்துகிறார், பவுலை பயன்படுத்துகிறார். அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலர் 5:12 வாசிங்க. அப்போஸ்தலர் 5:12 வசனத்தை கவனிங்க. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. அப்போஸ்தலர் 2:43 வாசிங்க. எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலனாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. வசனம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. எனக்கு அன்பான ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, அற்புதம் நடக்காத ஒரு ஊழியம் ஊழியம் அல்ல. இயேசுவை காண்பிக்கணும். இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த வல்லமையை தருவார். அந்த வரங்களை தருவார். அதுக்கு முழங்கால நிக்கணும். முழங்கால நிக்கணும். 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் முழங்கால நிக்கணும். எனக்கு அந்த வல்லமை வேணும், வரம் வேணும். எங்க ஆராதனையில் அற்புதம் நடக்கணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வந்து ஆராதனை நடத்தினால் அற்புதம் நடக்காது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிச்சுட்டு வந்து யாரோ பண்ணின பிரசங்கத்தை வச்சு பிரசங்கம் பண்ணினால் அற்புதம் நடக்காது. முழங்கால நிக்கணும். அவர் பேசும் வரைக்கும் ஜெபிக்கணும். அவர் சொல்லும் வரைக்கும் ஜெபிக்கணும். சோம்பேறிகளாய் ஊழியம் செய்ததெல்லாம் போதும். பேருக்காக ஊழியம் செய்ததெல்லாம் போதும். இயேசுவை நம்ம காண்பிக்கணும். இயேசுவை வெளிப்படுத்தணும். இயேசுவை காண்பிக்கணும், வெளிப்படுத்தணும். அவர் அற்புதம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார், ரெடியா இருக்கிறார். ஊழியர்களாகிய நம்ம தான் சோம்பேறிகளாய் மாறிவிட்டோம். தேவையில்லாத காரியத்துக்கு நேரத்தை செலவு பண்ணி வீடியோவில் அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன் குப்பைகளை பார்த்து நேரத்தை வீணாக்கி ஜெப நேரத்தை எல்லாம் கெடுத்து ஆண்டவருடைய வல்லமை பெறுவதற்கு பதிலாய் குறை சொல்லுகிற ஆவியை பெற்றுக்கொண்ட ஊழியர்கள் தான் அதிகம். மாறணும். நமக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்தாகணும். ஊழியர்களுக்குள்ள எழுப்புதல் வந்தாகணும். அப்போஸ்தலர் 19, 11, 12 பவுலின் கைகளினாலே கர்த்தர் விசேஷ அற்புதங்களை செய்தார். அதனால தான் போகிற இடமெல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. மியான்மர் தேசம் ராணுவ ஆட்சி நடக்கிற ஒரு தேசம். வெளியில போய் கூட்டம் நடத்துவது அரிது, கஷ்டம். சபைக்குள்ள தான் கூட்டம் நடத்த முடியும், கட்டடத்துக்குள்ள. ஆண்டவர் முதல் முறை போகும்போது சொன்னார், இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரும். தேசம் எங்கே எழுப்புதல் அங்கே நீ பரவும். பெரிய மாற்றம் மாதிரி நீ தொடர்ந்து வந்து மக்களை ஜெபிக்க வைக்கணும். நடுராத்தில் எழுப்பி உட்கார வச்சு ஆண்டவர் ஜெபிக்க வைத்து பேசினார். ஆண்டவரை நாங்கள் ஏதோ வந்த வருஷத்தில் ஒரு முறை 3 நாள் இந்த பட்டணத்துக்கு வருவோம். இங்கே உள்ள பாஸ்டர்ஸ் ஒரு சின்ன கூட்டம் நடத்திட்டு போகிறோம். தேசம் பெருசு, எழுப்புதல் வரணுமான இந்த தேசம் முழுது எப்படி அது வரும்? நீங்கள் ஜெபிங்க, அதை நான் செய்வேன். அப்போ ஆண்டவர் செய்வார். ஏதோ திட்டம் வச்சிருக்கிறார். தொடர்ந்து அதுக்காக ஜெபிச்சுட்டு 3, 4, 5 வருஷமாக போனோம். எனக்கு பாரு, இந்த ஒரு பட்டணத்துக்கு தானே நாங்கள் வருகிறோம். தேசம் பெருசாக இருக்குது, எழுப்புதல் எல்லா இடம் பரவணுமே. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பித்தார். இந்த முறை போயிருக்கும்போது ஒரு ஊழியக்காரன், ஒரு வாலிப ஊழியக்காரன், அவரை பற்றி கேள்விப்பட்டேன். அவரை பார்க்கணுன்னு நான் விரும்பினேன். அவர் இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் இந்தியாவிலேருந்து வருகிறாரு, அந்த ஊழியக்காரரை நான் பார்க்கணும். எங்கள் தேசத்தில் வந்து இத்தனை வருஷமாக ஜெபிக்கிறாங்களே, நான் பார்க்கணுன்னு என்னை பார்க்க வந்தார். ஒரு இளம் வாலிபன், அவருடைய சகோதரி ஒரு வாலிப மகள், 2 பேரையும் கர்த்தர் பயன்படுத்துகிற விதம் கண்ணால் நான் பார்த்தேன். அந்த சபை வாலிபர்கள் திரளாக எழும்பி இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஆண்டவர் வந்து சுவிசேஷத்தை சொல்ல எல்லா இடமும், இங்கே இராணுவ ஆட்சி நடக்குது, புத்த நாடு, இயேசு பற்றி சொன்னால் பிரச்சனை வரும். கர்த்தர் போக சொன்னார். இவர் போய் கிராமத்தில் போய் கூட்டம் நடத்துவார். ஜனங்க வருவாங்களா? பலத்த அற்புதம். கண்கள் திறக்க, குருடர் பார்வையடைவாங்க, செவிடர்கள் கேட்பாங்க, சப்பானிகள் நடப்பாங்க, அற்புதம் நடக்கும். ஒரு முடிச்ச உடனே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வைப்பார்.
அடுத்த நாள் உடனே அந்த இடத்தோடு போயிடுவார். அடுத்த இடம் நிறைய மிராக்கிள்ஸு, நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. அதனால் இவரை பற்றி புத்த மத தலைவர்கள் கம்ப்ளைண்ட் எல்லாம் அரசாங்கத்துக்கு போனார். இராணுவ அரசாங்கம் இவரை செக் பண்ணுங்க, இவர் எங்கே போனாலும் மத பிரச்சார இயேசுவை பற்றி பேசுகிறார், வியாதியெல்லாம் குணமாகுதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா எனக்கு ரிப்போர்ட் கொண்டு வாங்க. இராணுவ அரசாங்கம் ஆட்களை அனுப்பினார். இவர் போய் ஊழியம் செய்த கிராமத்தில் சாட்சி சொன்ன மக்களெல்லாம் அந்த அதிகாரிகள் விசாரிச்சா உனக்கு உண்மையில் கண்ணு தெரியாதா? தெரியாது. இப்போ கண்ணு தெரியுதா? தெளிவாக தெரியுது. உனக்கு உண்மையிலே செவிடா? நான் பிறவிலேயே செவிடு. இப்போ காது கேட்குதா? கேட்குது. ப்ரூஃப் எல்லா இடம் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, சொல்லுவதெல்லாம் உண்மை. அற்புத அடையாளம் நடக்கிறது, சப்பானிகள் நடக்கிறாங்க, கொரிடர் பார்வை அடைகிறாங்க. அரசாங்கம் சொன்னது அவரை தடுக்க வேண்டாம், அவர் எங்கே போய் பேசணுமே பிரசங்கம் பண்ணட்டும், தடுக்க வேண்டாம், நம் ஜனங்கள் நன்மை பெறுகிறார்கள். அரசாங்கமே வழிகளை உண்டாக்கி கொடுத்தது. அல்லேலூயா. கர்த்தர் சித்தமானால் அவர் நம்மத்திலே வருவேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சித்தமான திறப்பின் வாசல் ஜெபத்தில் வரலாம் இந்த வருஷம், இந்த மாதமே. கர்த்தர் அவரை பயன்படுத்தி அவர் கொடுத்த தரிசனம் வாலிப வயசுல ரொம்ப ஞானமாக செய்கிறார். சொன்னார், நாங்கள் கூட்டம் நடத்துவதை சோசியல் மீடியாவில் காண்பிக்க மாட்டோம், எந்த டிவியில ஒளிபரப்ப மாட்டோம், கரெக்டாக வருவோம், சுவிசேஷத்தை அறிவிப்போம், ஒப்பு கொடுக்க வைப்போம், முடித்த உடனே டக்குன்னு போயிடுவோம். என்ன புத்த நாடு கவனமாக ஞானமாய் செயல்படுகிறதை நான் பார்த்தேன். அவர் போகிற இடம்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. பட்டணமாய் கிராமமாய் திரளான மக்கள் ரட்சிக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தர் எழுப்பி விட்டார். இப்படி ஒவ்வொரு தேசத்தில் எழுப்ப ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை காண்பிக்கணும். நம்ம மைண்டில் என்ன எண்ணம் இருக்குது? தப்பான ஒரு எண்ணம் என்ன இருக்குது தெரியுமா? அது சுவிசேஷகர்கள், மோகன்லாஸ் மாதிரி ஊழிய செய்கிற சுவிசேஷங்களுக்கு தான் அற்புத அடையாளம்லாம் நடக்கும். நான் சபைக்கு மேய்ப்பன், பாஸ்டர் தானே. பாஸ்டர்னா ஆண்டவர் உங்களுக்கு வரம் தரலையா? நான் சொல்கிறேன், முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டங்க. நீ மேய்ப்பராக இருக்கலாம், சுவிசேஷகராக இருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம், போதிக்கிற ஊழியம் செய்யலாம். எல்லாருக்கும் ஆண்டவர் 9 வரங்களை தந்திருக்கிறார். நீங்க எழுப்பி பயன்படுத்தணும், ஆண்டவருக்காக கிரியை செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்க அத்தனை வரங்களும் வெளிப்படும். ஊழியர்கள் எழும்பணும். இனி எனக்கு வரம் இல்லை நீ ஒரு ஊழியர் சொல்லக்கூடாது. ஆண்டவர் தந்திருக்கிறார், பயன்படுத்துங்க, எழும்புங்க. அதான் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம். 5வது, ஆதி திருச்சபையில் என்ற ஊழியர்கள் எப்படி இருந்தாங்க? அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1 வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட எழுந்து நின்று, போதும். அப்போஸ்தலர் 4:24. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. அவர்களுக்குள்ளே ஒரு மனம் இருந்தது. தேவ ஊழியர்களுக்குள்ளே ஒரு மனம் இருந்தது. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய குழுவினரோடு கூட அங்கே சுவிசேஷகனாய் இருந்த பிலிப்பு வீட்டிலே போய் தங்குகிறார். ஒரு மனம் இருந்தது. அகபு என்கிற தீர்க்கதரிசி எருசலேமிலிருந்து வந்து பிலிப்புவின் வீட்டிலே வந்து தங்குகிறார். அங்கே அப்போஸ்தலர்கள், அங்கே சுவிசேஷகன், அங்கே உள்ள தீர்க்கதரிசிகள் ஒன்னா கூடுகிறார்கள். அவங்களுக்குள்ள பெருமை கிடையாது, அவங்களுக்குள்ள வேற்றுமை கிடையாது, ஒரு மனம். பேதுரு பிரசங்கமனை எழும்பி நின்ற உடனே 11 பேர் பின்னாலே எழும்பி நின்றார்கள். பேதுருக்கு என்ன பேச தெரியும்? அவர் ஏன் பேசுறாரு? மத்தேயு சொல்லுப்பா, எனக்கு தான் அதிகாரியா இருந்திருக்கிறேன், எனக்கு தான் தெரியும், என்ன பேச விடுங்க. அப்படி சொல்லல மத்தேயு. இவருக்கு என்ன தெரியும்? பேதுருக்கு நாகரிகமா பேச தெரியாது, அவரை விட்டு ஆபத்து சொல்லல. பேதுரு எழுமினா 11 பேர் பின்னால நிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க பேதுரு பேசினாலும் நான் பேசினாலும் ஒன்றுதான், நாங்கள் 12 பேர் ஒன்றாக நிற்கிறோம். ஒரு மனமாய் நின்றார்கள். அவங்களுக்குள்ளே ஒரு மனம் காணப்பட்டது. ஊழியர்களுக்குள்ளே ஒரு மனம் காணப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? சுயநலம் இல்லை. அவங்களுக்குள்ள சுயநலம் இல்லை. நோ செல்ஃபிஷ்னஸ். ஏன் சபை, ஏன் கட்டடம், ஏன் ஆத்மா, அந்த சுயநலமே இல்லை. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய மக்கள், தேவனுடைய ஊழியம், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்ற ஒரே இருதயம் இருந்தது. இன்னைக்கு அதுதான் நம்முடைய
ஊழியங்களில் மிஸ்ஸிங். ஒரே இருதயம், ஒரே மன்னம். இலங்கை தேசத்தில் யுத்தம் முடிந்த பிறகு மட்டக்களப்பு பக்கத்தில் செங்கலடி என்கிற இடத்துல தான் முதல் சுவிசேஷ கூட்டம் நடத்தினோம். திரள் கூட்ட மக்கள். இந்துக்கள் வந்து அற்புதம் பெறுகிறாங்க, முஸ்லிம்கள் வந்து அற்புதம் பெறுறாங்க. மேடையில் வந்து சாட்சியம், கேன்சர் வியாதி போகிறது, சப்பானி நடக்கிறாங்க. பலத்த அற்புதங்களை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டு போனேன். எப்படி இதெல்லாம் நடக்கிறது? எனக்குள்ளே பல கேள்விகள். பலத்த அற்புதங்களை இயேசு இறங்கி வந்து செய்தார். அங்கே இருக்கிற பாஸ்டர்மார்கள் தான் கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தாங்க. கடைசி நாள் கூட்டம் முடிந்தது. மைதானத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் சாப்பாடு ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அங்கே போன போது நிறைய பாஸ்டர்மார்கள் வந்திருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, ஒரு பாஸ்டர், பிரதர் இது எங்கள் சர்ச்சு, இந்த இடத்துல தான் நாங்கள் முதல்ல சர்ச்சு. இப்போ பக்கத்தில் 2 பில்டிங் கடந்து இன்னொரு சர்ச்சு, அதே தெருவில் அதே ரோட்டில் இங்கே ஒரு பெரிய சர்ச்சு, இடையில 2 வீடு, அடுத்து ஒரு பெரிய சர்ச்சு. அந்த சர்ச்சு அது இன்னொரு பாஸ்டர், அவர் அறிவுப்படி இவங்க தான் இந்த ஆளுக்கு பாஸ்டரு. அப்புறம் எப்படி 2 பெந்தேகோஸ்தே சபை அவ்வளோ பக்கம் பெரிய சர்ச்சாக இருக்குது? அவங்க சொன்னாங்க, முதல்ல நாங்கள் தான் வந்தோம், இங்கே சர்ச்சு கட்டினோம், இங்கே சபை வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த பாஸ்டர் சொன்னாங்க, எங்களுக்கு இங்கே தான் இடம் கிடச்சிருக்குது, நாங்கள் இங்கே வந்து சர்ச்சு கட்டலாமான்னு என்கிட்ட கேட்டாங்க. உங்கள் சர்ச்சு இங்கே இருக்குது, 2 வீடு தான் இருக்குது, அப்புறம் ஒரு பெரிய சர்ச்சு நாங்கள் கட்டலாமா? நான் சொன்னேன், வாங்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நம்மெல்லாம் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் தான் பிரதேசத்துக்கு போனேன். நல்ல இருதயம் ஊழியர்களே, நல்ல இருதயம் இருக்கணும், சுயநலம் இருக்கக்கூடாது. ஏன் சபை, ஏன் வீடு, இது போட்டிக்கு வந்துட்டாங்க, இவங்க எதிர்த்தாப்புல கடை போட்டாங்க. எப்படி அந்த மாதிரி சிந்தனை வருகிறது? சுயநலம். அவர் சொல்ற, நான் தான் போய் பிரதிஷ்டை பண்ணேன், நாங்க ஒன்னா இருக்கிறோம், எங்க சபைக்கு ஆராதனைக்கு ஆட்கள் வருவாங்க, அவங்க சபைக்கு ஆட்கள் வருவாங்க, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நல்லா இருக்கிறோம், ஒரே இருதயம். அதனாலதான் இவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஏன் போட்டியா நினைக்கிறீங்க? இன்னொரு சபை வந்தா ஏன் போட்டியா நினைக்கிறீங்க? திருநெல்வேலி போங்க, சென்னைக்கு போங்க, ஒரே லைன்ல 10 நகை கடை இருக்குது, ஒன்று பக்கத்தில். யாராவது போட்டி போட்டு சண்டை போட்டு நிற்காங்களா? அங்கே போகாத இங்கே போகாதன்னு சொல்லிக்கிட்டு. சபையில் இந்த அநியாயத்தை பண்ணுறோமே, அங்கே போகாத இங்கே வந்துரு, அங்கே போனால் சாபமாயிரும். அது சபை தானே, அங்கே இயேசு ஆராதிக்கிறாங்கல்ல, ஏன் நல்ல இருதயம் இல்லை? ஏன் அவங்கள ஏற்றுக்கொள்ளக்கூடாது? ஒரு மனம் அன்றைக்கு காணப்பட்ட. ஏன்னா அவங்க இயேசுவை மட்டும்தான் மகிமைப்படுத்தினாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே மனம். 6வது, அவங்க எப்படி இருந்தாங்க? பாடுகளுக்கு தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட ஊழியர்கள், அவங்க சுவிசேஷகராய் இருந்தாலும் அப்போஸ்தலராய் இருந்தாலும் பாடுகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 40-41 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவளை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரவர்களாய் எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். சுவிசேஷத்தை அறிவித்ததற்காக மதவாதிகள் அழைத்து கூப்பிட்டு இந்த இயேசு பற்றி பேசக்கூடாதுன்னு அடித்தாங்க. அவங்களை அடித்து அவமானப்படுத்தி இயேசுவின் நாமத்தை பற்றி பேசவே கூடாதுன்னு அனுப்பினாங்க. அவங்க பயந்துரல, சோர்ந்து போகல, ஊழியத்தை நிறுத்தல, சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு வந்தாங்க. ஏன்னா இயேசுவின் நாமத்திற்காக அவமானம் அடைவதற்கு நம்ம பாத்திரவான்கள். இயேசு நமக்காக சிலுவை சுமந்தார், இத்தனை அவமானப்பட்டாரு, அவருக்காக அவமானப்படுவது பாக்கியம் என்று கருதினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. பாடுகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலர் 4:21 முதல்ல அப்போஸ்தலர்கள் ஊழியர்கள் கூப்பிட்டு பயமுறுத்தப்பட்டாங்க. இயேசுவை பற்றி பேசக்கூடாது. அந்த மதவாதிகள், யூத மதவாதிகள் கூப்பிட்டு பேசக்கூடாது, பயமுறுத்தினாங்க. 2வது அப்போஸ்தலர் 5:40 அடிச்சாங்க, அவங்கள தாக்குனாங்க. அப்பவும் அவங்க அசரலை, பயமுறுத்தினாங்க, பயப்படலை, அடிச்சாங்க, பயப்படலை. அப்போஸ்தலர் 5:18-20 அவங்க சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர் 12:4 பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். அப்பவும் அவங்க பயப்படலை,
ஜெயிலில் அடைக்கப்பட்டாங்க. 4வது அப்போஸ்தலர் 7:58 ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்றாங்க. இரத்த வெள்ளத்தில் மரித்து கிடக்கிறார். அப்போஸ்தலர் 12:1-2 யாக்கோபுடைய தலை துண்டிக்கப்பட்டது. ஏரோது அநியாயமாய் கொலை செய்கிறான். மரணத்தையும் சந்திக்கிறாங்க. பயப்படல, பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அடிக்கணுமா அடிங்க, நிந்திக்கணுமா நிந்தீங்க, எங்களை ஜெயில போடணுமா போடுங்க, கொல்லணுமா கொல்லுங்க, இயேசுவுக்காக இதெல்லாம் அனுபவிக்க நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். அப்படி பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்திருந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? மத்தேயு 16:24 இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வர விரும்பினால் உன்னை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அவங்க தங்களை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றினாங்க. அவர்கள் தான் ஊழியர்கள். எனக்கு ஆரம்பத்தில் நிந்தை, நெருக்கம், பொய்யான குற்றச்சாட்டு வந்த போது எனக்கு ரொம்ப மன சோர்வு. என்னை விட்டுருங்க ஆண்டவரே, என்னை விட்டுருங்க, என்னை ஊழியெல்லாம் நமக்கு சரிப்படாது. ஆண்டவர் சொன்னார், சிலுவை சுமந்து கொண்டு தான் என்னை பின்பற்றணும், சிலுவை சுமந்து கொண்டு தான் எனக்கு ஊழியம் செய்யணும். நடுராத்திரியில் வந்து ஆண்டவர் பேசி எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்னை ஒப்பு கொடுத்த என் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்த பிறகு எத்தனை பாடு வந்தாலும் என்னை அசைக்கவே இல்லை. சோர்வை கொண்டு வரலை. நீ ஒப்பு கொடுக்கணும். ஊழியத்துக்கு வந்துட்டாலே பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கணும். பேசுவாங்க, திட்டுவாங்க, கேவலமாக பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, அடிப்பாங்க, காரணம் இல்லாமல் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்காக பாடுபடுவது பாக்கியம் கருதணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பாடுபட உங்களுக்கு மனம் இல்லைன்னா ஊழியத்தை விட்டுட்டு கடை வச்சு பழைக்க போயிடணும். எதுக்கு ஊழியத்துக்கு வந்தீங்க? ஊழி என்ன பாடுதான், ஊழி என்ன அடிப்பான், ஊழி என்ன திட்டுவான், ஊழி என்ன பிரச்சனை தான், அதுக்கு மத்தியில் தான் ஊழியம் செய்யணும். அதெல்லாம் இல்லைன்னா நீ ஊழியம் செய்ய வரக்கூடாது. சிலுவை சுமந்து தான் ஊழியம். அப்போ அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஊழியர்கள். அல்லேலூயா. எனக்கு ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு சர்ச்சை தாக்கிட்டானா ஒரு பாஸ்டர். பாவம் ஏழை பாஸ்டர் தான், கிராமத்தில் இருக்கார். ஆனால் அவர் வந்து வீடியோவில், ஐயா முதலமைச்சர் ஐயா உங்கள் காலில் விழுந்து கேட்குற எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப துக்கமாயிற்று. உன்னை ஊழியத்துக்கு அழைச்சது யார்? முதலமைச்சரா? இயேசு. அவர்கிட்டலாம் ஜெபிக்கணும். முதலமைச்சரையா எங்களை காப்பாற்றுங்க, எங்கள் சபையை அடிக்கிறாங்க. இயேசு அவமானப்படுத்துவார். உனக்கு தைரியம் இல்லை, உனக்கு பாடுகளை சகிக்க மனம் இல்லைன்னா ஊழியம் செய்யக்கூடாது. நீங்கள் போயிட்டு மற்ற காய்கறி கடை வைங்க, மளிகை கடை வைங்க, யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஊழியன்னு வந்த சிலுவை சுமக்கணும். யார் இல்லாவிட்டாலும், முதலமைச்சரை இல்லாட்டாலும் இயேசு எனக்கு இருக்கிறார், அவருக்காக நான் பாடுபடுவேன், குடும்பம் பாடுபடும், உபத்திரவத்தை சகிப்போம், நீ செய்யறதை செய்து பாருன்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இல்லாட்ட ஊழியத்தில் இருக்கக்கூடாது. இயேசுக்கு அவமானத்தை கொண்டு வரக்கூடாது. எதுக்கு மனுஷங்கிட்ட கெஞ்சணும்? எங்களை காப்பாத்துங்க. காப்பாத்திடுவாங்களா? எந்த ஆட்சி வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. வாக்கு கொடுத்தார் அவர் மட்டும்தான். நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன். அவர் தான் வாக்கு கொடுத்தவர், அவரை சார்ந்து கொள்ளணும். 7வது, இன்னும் வேகமாக 2 காரியம் சொல்லி ஜெபிச்சல. 7வது, அவங்க உத்தமமாய் ஊழியம் செய்தாங்க. உத்தமம் நான் சொன்னா குற்றம் சாட்டப்படாதவர்கள். ஆண்டவர் ஆபிரகாமிட்ட வயசான காலத்தில் தரிசனமாகி, ஆபிரகாமே நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்றார். உண்மை வேறு, உத்தமம் வேறு. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனா இருக்கணும். முதல்ல உத்தமம் அப்படின்னா குற்றம் சாட்டப்படாதவன் அப்படின்னு அர்த்தம். இயேசு ஜனங்களை பார்த்து என்ன சொல்றார்? என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? தைரியமா கேட்கிறார். சொல்லு, என்ன குற்றம் இருக்குதா சொல்லு. நான் காணி கேட்டேனா? உன் பணத்தை அபகரிச்சனா? நான் காணிக்கைக்காக ஜெபம் பண்ணனா? என்ன குற்றம் செய்த சொல்லு. ஒருத்தர் கை நீட்ட முடியலை. அந்த மாதிரி யாரும் கை நீட்ட முடியாத அளவிற்கு குற்றமற்ற ஒரு ஊழியம் செய்ய அர்ப்பணித்துக் கொள்ளணும். அப்போஸ்தலர் 5:13 வாசிங்க. மற்றவர் எல்லாரிலும் ஒருவனும் அவளுடனே சேர துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். ஜனங்கள் அவருடைய சேர பயந்தாங்க.
இவங்க மூலமா அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குதுன்னு பயந்தாங்க. ஆனா ஜனங்கள் அவளை மேன்மைப்படுத்தினாங்க. ஜனங்கள்னா ரட்சிக்கப்படாதவங்க, புறஜாதி மக்கள், ஆண்டவர்களை வராதவங்க, சபைக்கு வெளியில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் தேவனுடைய ஊழியம் செய்யறாங்க, மேன்மைப்படுத்தினார்கள். இன்னைக்கு நம்ம பற்றி என்ன சொல்ல முடியும்? பொய்யா குற்றம் சாட்டிட்ட பரவாயில்ல, நம்ம சொல்லப்படுகிற குற்றம் உண்மையா இருக்கக்கூடாது. குற்றமற்ற ஒரு வாழ்க்கைக்கு அர்ப்பணித்துக் கொள்ளணும். ஊழியர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்றவங்க குற்றமில்லாத ஒரு நிலைமையில். அப்போஸ்தலர் 2:47 வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தாங்க. ஜனங்கள் எல்லாரிடத்திலும், விசுவாசிகளிடத்தில் மட்டுமல்ல, விசுவாசிக்காத மற்ற மக்களும் கூட இவங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க, மேன்மைப்படுத்தினாங்க. ஒரு காலத்தில் ஊழியக்காரங்க என்ன அங்கி போட்டு நடந்தா ஊரை எழும்பி கும்பிடும். நான் பார்த்துருக்கிறேன். அந்த ஐயர்மாரை நான் கூட்டிட்டு போய் வீட்டுக்கு போனா எழும்பி இடுப்பில் துண்டை கட்டி ஐயா தோத்துறன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மரியாதையே இல்லை. என்ன சர்ச்சுக்குள்ள சண்டை போடுறீங்களே, சர்ச்சுக்குள்ள சண்டை போட்டு வழக்கு போடுறீங்களே, ரோட்டில் நின்று மறிக்கிறீங்களே அங்கி போட்டுக்கொண்டு, எப்படி மரியாதை இருக்கும்? எல்லாம் இழந்துட்டோம். இயேசுவை அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அங்கேயே போட்டுக்கொண்டு ஊழியக்காரன் என்று சொல்லிக்கொண்டு உலக மக்களை போல, அரசியல்வாதை போல பேசுவது, செயல்படுவது, அந்த மரியாதை போய்விட்டது. அன்றைக்கு அவங்க ஜனங்கள் அவங்களை மேன்மைப்படுத்தினாங்க. இவங்கெல்லாம் ஊழியக்காரங்க. எனக்கு தெரியும், நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் எங்கள் சபையில் இருக்கிற அந்த மேய்ப்பர் போதகர் எங்கள் ஊருக்கு அழைச்சிருப்போம் வீட்டுக்கு. எங்கள் பகுதி எல்லாம் இந்துக்கள், ஒரு கிறிஸ்தவ வீடு கூட கிடையாது. எங்கள் வீடு மட்டும்தான் கிறிஸ்தவ வீடு. நான் அவங்களை கூட்டிகிட்டு போனால் இந்துக்கள் கூட உட்கார்ந்து இருக்கிறவங்க எழும்பி இடுப்பில் துண்டை கட்டி ஐயா தோத்துறோன்னு வணங்குவாங்க. இப்போ அங்கி போட்டால் மரியாதை இல்லைன்னு அங்கேயே கழட்டி வச்சுட்டு தான் ஐயர்மார் பிரயாணப்படுறாங்க. சிலர், எல்லாரும் அல்ல, சிலர். எங்கே இருக்கிறது? நம்ம எங்கே இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம்? உத்தமம், குற்றம் சாட்டப்படாத ஒரு நிலைமை. உண்மையா குற்றம் சாட்டப்படாமல் ஊழியம் செய்கிற ஒரு சிறு கூட்டம் இருக்கிறாங்க. அதை வச்சு தான் தேவன் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லாத்திலும் கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஊழியர்கள் அப்படி இருக்கிறாங்க, உண்மையா உத்தமமாய் கர்த்தருக்காக. 8வது, உண்மை உள்ளவர்களா இருந்தாங்க. பவுல் சொல்றார் பாருங்க, 2 கொரிந்தியர் 8:20-21 வாசிங்க. உண்மை உள்ளவர்கள், ஃபைட்ஃபுல், கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், ஜனங்களுக்கு உண்மையா இருக்கணும், காணிக்கை கொடுக்கிற மக்களுக்கு உண்மையா இருக்கணும், நமக்காக ஜெபிக்கிற மக்களுக்கு உண்மையா இருக்கணும், ஆண்டவருடைய அழைப்பில் உண்மையா இருக்கணும். எங்கள் ஊழியத்திலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையா இருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் அல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிறோம். நிறைய பணம் வருது, காணிக்க தர்ம பணம் சேகரிக்கிறார் பவுல். அவர் சொல்லுகிறார், நாங்கள் உண்மை உள்ளவர்கள், இந்த பணம் ஆசைப்பிடித்து அதில் கை வைப்பவர்கள் அல்ல. ஆனால் ஜனங்களுக்கு அது தெரியணும், தேவனுக்கு முன்பாக மாத்திரம் அல்ல, எங்களுக்கு காணிக்க கொடுக்கிற இந்த மனிதர்களுக்கு முன்பாகவும் நாங்கள் உண்மையும் உத்தமமாய் செயல்படுவதில் ஜாக்கிரதையாய் இருக்கிறோம். காணிக்கைக்கு கணக்கே கூடாது, கேட்காடாமல் நம்ம சொல்லிடணும், இவ்வளோ பணம் வந்துச்சு, இவ்வளோ செலவு பண்ணுறோம், இன்னென்ன ஊழியத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம் சொல்லணும். மக்களுக்கு தெரியணும், இது யாருக்கு, இந்த பில்டிங் யாருக்கு, இந்த சொத்து யாருக்கு, மோகன்லாஸை சொல்லணும். நீங்கள் கடலில் தேவனுடைய ராஜ்யம் போயிட்டா இது யாருக்கு சொந்தமாகும்? உங்கள் குடும்பத்துக்கா? யாருக்கு சொந்தம்? இது கர்த்தருக்கு சொந்தம். எங்கள் குடும்பத்தார் யாரும் உள்ள நுழைய முடியாது, அப்படி தான் எழுதி வச்சிருக்கிறோம். இதுக்குள்ளே என் குடும்பத்தாரோ என் மனைவி குடும்பத்தாரோ உள்ள நுழைய முடியாது. இந்த கட்டடங்கள் இதுக்குள்ளே எல்லாமே இயேசுவுக்கு தான் சொந்தம். என் குடும்பத்தார் யாரும் நுழைய முடியாது. இது எங்க சொத்தனை ஒருத்தர் நுழைய முடியாது. இது கர்த்தருக்குரியது. வெளிப்படையா நிக்கணும், சொல்லணும். ஊழியத்தில் வெளிப்படைத்தன்மை வேணும். இது யார் பேர்ல இருக்குது, இது யாருக்கு சொந்தம், இது யாருக்கு சொந்தம், அதுக்கு பிறகு யாருக்கு சொந்தம் ஆகும். என்ன சொல்ல போனா, ஒருவேளை எனக்கு கர்த்தர் முந்தி எடுத்துட்டாரு வருகைக்கு முன்னால, இங்கே ட்ரஸ்டீஸ் சரியில்லை சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் தலையிட்டு இதை எடுத்து இதே மாதிரி சுவிசேஷ ஊழியம் செய்கிற இன்னொரு ஊழியத்துக்கு கொடுத்துருவாங்க. அரசாங்கம் தொட முடியாது. அப்படி தான் எழுதி வச்சிருக்கிறோம், பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க.
இது எங்கள் அண்ணன் சேர்த்த சொத்தை நான் உள்ள வருவேன், இது எங்கள் மாமா சேர்த்த சொத்து, எங்கள் சித்தப்பா சேர்த்த சொத்தை நான் வருவேன். ஒருவர் உள்ள நுழைய முடியாது. இது கர்த்தருக்கு சொந்தம். உங்க சபை கட்டடம் யாருக்கு சொந்தம்? உண்மையா இருக்க பழகுங்க, உண்மையா இருக்க ஒப்பு கொடுங்க. இந்த பண காரியத்தில் உண்மை இல்லாட்டா தேவன் எப்படி பெரிய பொறுப்பு உங்கள்கிட்ட தருவாரு? அழிஞ்சு போகிற இந்த பொருளுக்காக உண்மை இல்லாமல் நடந்தா கர்த்தர் எப்படி நம்ம ஆசீர்வதிக்க முடியும்? உண்மையா இருக்க அர்ப்பணிங்க. மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துங்க. வெளிப்பட தன்மையோட ஊழியம் செய்யுங்க. ரகசியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் வெளிப்படையாக ஊழியங்க ஆசிரமமாக நடத்துகிறோம். நாங்கள் ஊழியம் செய்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம். இங்கே என்ன நடக்குது எங்கள் ஊழியத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ பணம் வருது, எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுகிற ஊழியத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். மறைச்சி மூடி வச்சு இந்த காணிக்கெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம், எங்கள் குடும்பத்துக்கு தான் சொந்தம். இப்படி இருக்க வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஓப்பன் ஆகுங்க. பணத்தை நிர்வாகம் பண்ண ஆட்களை நியமிங்க. சர்ச்சில் உண்மை உள்ள ஆட்களை கண்டுபிடிங்க, அவங்கள்ட்ட பொறுப்பு கொடுங்க. ஆண்டவர் எனக்கு சொன்னார், பணத்தை தொடாத, அதில் கை வைக்காத, மற்ற பொறுப்புகளை நீ செய்யாத. உன் வேலை ஜெபிக்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கிறது. உன் வேலை ஜெபிக்கிறது, எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றது, அவ்வளோதான். இந்த நிர்வாகம் அதெல்லாம் மற்றவங்கள்ட்ட கொடு, அவங்க பார்ப்பாங்க, அவங்கள நம்பு. சில குறை இருக்க தான் செய்யும், அவங்கள்ட்ட விட்டுரு. நீ அந்த பாரத்தை சுமக்காத. அதனால தான் எல்லாத்துக்கும் ட்ரஸ்டீஸ் இருக்காங்க, லீடர்ஸ் இருக்காங்க. பொறுப்பை விட்டுட்டேன், நான் ஃப்ரீ. என்ன வேலை ஜெபிக்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கிறது, ஜெபிக்கிறது, எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றுவது, ஜெபிக்கிறது, வசனத்தை போதிக்கிறது, அவ்வளோதான் என்னுடைய வேலை. நீங்க காணிக்கை கொடுத்தா 1 லட்சம் கொடுத்தாலும் 10 லட்சம் கொடுத்தாலும் அது அவர் கையில், மேனேஜர் கையில் ஒப்படைச்சிருவேன். அட்ரஸ் இதுதான், பதில் கடிதம் அனுப்பணும், ரசீது போடுங்க, கரெக்டா செய்யுங்க, அவ்வளவுதான். அது எனக்கு பொறுப்பு அல்ல, அது ஊழியத்துக்குரியது. அந்த பாரத்தை நான் எடுப்பதில்லை. நீ எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். நான் சொல்லுவேன், அவங்கள்ட்ட கொடுங்க, மேனேஜர் கையில கொடுங்க, ரசீது அனுப்புங்க. பணத்தை கரெக்டா செலவு பண்றாங்க பார்க்கறதா என் வேலை. அதை வச்சு செலவு பண்ணது என் வேலை கிடையாது. இங்க உள்ள நிர்வாகம் நிறைய ஊழியம் நடக்கிறது. ஒன்னொன்னுக்குள்ள போய் நான் பார்ப்பதல்ல, எப்போதோ ஒரு நாள் போய் ஒழுங்கா நடக்குதான்னு கவனிப்பேன், அவ்வளவுதான். அந்த பாரத்தை நீ எடுக்காதன்னு ஆண்டவர் சொல்லிவிட்டார். அதுவல்ல என்னுடைய பாரம். என்னுடைய பாரம் என் தேசம் ரட்சிக்கப்படணும், எழுப்புதலை பார்க்கணும், என் தேசத்தில் வரப்போகிற எழுப்புதலை பார்க்கணும். அது ஒன்றுதான் என்னுடைய பாரம், என்னுடைய காரியம் ஜெபம். வேற காரியம் எனக்கு முக்கியம் அல்ல. அப்படிதான் அப்போஸ்தலர் இருந்தாங்க, உண்மையா இருந்தாங்க, உத்தமமா இருந்தாங்க. கடைசியாய் 9வது அவங்க எப்படி ஊழியம் செய்தாங்க தெரியுமா? வெளிப்பாடுகளோடு ஊழியம் செய்தாங்க. ஊழியர்கள் கவனிங்க, சுவிசேஷகராய் இருந்தாலும், மேய்ப்பராய் இருந்தாலும், நீங்க டீச்சராய் இருந்தாலும், அப்போஸ்தலராய் இருந்தாலும் எப்படி ஊழியம் செய்யணும்? வெளிப்பாடு பெற்று ஊழியம் செஞ்சாங்க. அப்போஸ்தலர் 8:26 தேவதூதன் வந்து பிலிப்போடு பேசுகிறார். தேவதூதன் வந்து, பிலிப்புவே வனாந்தரத்துக்கு போ, எதுக்கு அங்க ஒரு ஆத்மாவை சந்திக்கணும், போ. ஆண்டவர் கைட் பண்ணுகிறார். அங்கே ஊழியம் முடிந்த உடனே ஆவியானவர் அப்படியே கொண்டு போய் அவனை ஆசோத்தில் விட்டு விட்டார். இந்த பட்டணத்துக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லு, ஆவியானவர் வழி நடத்தினார். அப்போஸ்தலர் 10:10 பேதுரு மேலறையில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஞான திருஷ்டி அடைந்து கர்த்தர் ஒரு தரிசனம் காண்பிக்கிறார். புறஜாதியாரை தீட்டாக நினைக்காத, புறஜாதியார் இடத்திலிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகிறது, நீ அதை தீட்டாக நினைக்காம போ என்று சொன்னதுனால தான் பேதுரு கொர்நேலி வீட்டுக்கு போகிறார். அந்த தரிசனத்தின் மூலம் தேவ சித்தத்தை அறிந்து கொண்டார். அதனால கொர்நேலி வீட்டில் போன போது அங்கு ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஆவியானவர் அவரோடு பேசினார், நீ போ, சந்தேகப்படாம. அப்போஸ்தலர் 12 சிறைச்சாலைகள் அடைக்கப்பட்ட பொழுது தேவதூதன் வந்து பேதுருவை அழைத்து கொண்டு போகிறான். தரிசனத்தோட, ஆவிக்குரிய அனுபவத்தோட ஊழியம் செய்தார்கள். பவுல் அப்போஸ்தலனை பாருங்க, அப்போஸ்தலர் 13:2 சபையில் ஆராதனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் இறங்கி, பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு பிரித்து விடுங்கள், ஆவியானவர் பேசுகிறார். உங்க சபையில் ஆவியானவர் பேசுகிறாரா? ஆராதனையில தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறதா? உங்க ஆராதனையில ஆவியானவர் இறங்கி பேசுகிறாரா? ஏன் பேசவில்லை? பாட்டு இருக்குது, மியூசிக் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆவியானவர் பேசலையே. இன்னைக்கு ஆதி திருச்சபையில ஆவியானவர் இறங்கி பேசினார். ஏன் சபையில் இன்னைக்கு ஆவியானவர் பேச மாட்டேங்கிறாரு? நம்ம பேச விடுவதில்லை. ஆவியானவர் பேசினா நம்மளை கரெக்ட் பண்ணிடுவாரு, நம்மளை குறை சொல்லிடுவார்னு அதை நாங்கள் நம்புறதே இல்லை. தீர்க்க தரிசனத்தை நம்புறதே இல்லை.
அப்படின்னு முடங்கி கிடக்கிற மக்கள் தான் அதிகம். ஆவியானவர் இறங்கி அந்தியோகியா பட்டணத்தில் பேசுகிறார், சபையில் ஆவியானவர் நடத்துகிறார். அப்போஸ்தலர் 16:9. அடுத்து எங்க ஊழியத்துக்கு போவது? பவுல் தடுமாறுகிறார். இங்க போக வேண்டாம், ஆண்டவர் ஆவியானவர் நடத்துகிறார், தடுக்கிறார். இங்க போகாத, இங்க போகாத. அப்ப எங்க போன ஆண்டவரே? இரவிலே தரிசனம், மக்கதோனியாவுக்கு போங்கள். தரிசனம், தரிசனம் பெற்று ஊழியம் செய்தார்கள். அப்போஸ்தலர் 18:9-10. பவுலுக்குள்ள ஒரு பட்டணத்தில் ஊழியம் செய்த போது பயம் வருகிறது. இது பெரிய பட்டணமா இருக்குது, நான் ஒரு சின்ன ஒரு ஊழியக்காரனா நிற்கிறேன். இந்த பட்டணத்தில் விக்கிரங்கள் எல்லாம் பெருகி இருக்கிறது, மக்களை பார்த்தா பயமா இருக்குது, என்ன செய்வது? ராத்திரியிலே கர்த்தர் தரிசனமானார். பவுலே, பயப்படாம பேசு, நீ தைரியமா பேசு, நான் கூட இருக்கிற இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. கர்த்தர் பேசுகிறார், பேசணும், கர்த்தர் பேசணும். மியான்மர் தேசத்துக்கு முதல் முறை போன பொழுது நான் சொன்ன, ஆண்டவர் நடுராத்திரில எழுப்பி என்னை ஜெபிக்க வைத்தார். இந்த எழுப்புதல் வரும், இந்த எழுப்புதல் தேசம் எல்லாம் பரவும். நான் சொன்னேன், முதல் முறை நான் வந்திருக்கிறேன், இந்த நாட்டை பற்றி இவ்வளவு நீங்க சொல்றீங்களா ஆண்டவரே, இதுக்கு எனக்கு ஒரு அடையாளம் வேணும். நான் தொடர்ந்து வரணும், தொடர்ந்து இங்க ஜப கூட்டத்தை நடத்தணும், எழுப்புதலுக்காய் பிரயாசப்படணும். ஆனா எனக்கு ஒரு அடையாளம் வேணும், அப்பதான் நான் உறுதியா நின்று செய்ய முடியும். ஆண்டவர் சொன்னார், ஒரு அடையாளம் உனக்கு தருகிறேன். என்ன ஆண்டவரே? எப்பொழுதும் நீ பிரசங்கம் முடித்து வசனத்தை சொல்லி முடித்து ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். ஆமென். சாட்சிகள் வரும். ஆமா, இன்றைக்கு ஒரு அடையாளம், நீ பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அற்புதங்கள் நடக்கும், சப்பானிகள் நடப்பாங்க, வியாதி சுகமாவாங்க, நான் அற்புதம் செய்வேன், அதுதான் உனக்கு அடையாளம். அதே மாதிரி கர்த்தர் செய்தார். மியான்மர்ல கடைசி நாள் கூட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க. பிரசங்கத்தை ஆரம்ப ஜபத்திலேயே சப்பானிகள் நடக்க ஆரம்பிச்சாங்க, அந்த வியாதியை சுகமாக ஆரம்பிச்சாங்க, கேன்சர் மறைய ஆரம்பித்தது. ஜனங்கள் மகிழ்ச்சியோடு சாட்சி சொன்னாங்க. ஆண்டவர் அதை நிரூபித்து காண்பித்தார். அடையாளத்தை தருகிற தேவன். தரிசனத்தை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்யணும். தேவ தரிசனம். அப்போஸ்தலர் 23:11 பவுல் கலங்கி நிற்கிற சமயம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அருகிலே நின்று, கர்த்தர் அவன் அருகிலே நின்று பேசினார். பவுலை, பயப்படாத, நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். தரிசனம். ஆண்டவரை தரிசித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 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 ஊழியம் அவர் செய்தார். இந்த முறை ஸ்ரீலங்கா தேசம் போன 4 நாள் தொடர்ச்சி உபவாச ஜபம், 4 நாள் உபவாச ஜபம். ஒவ்வொரு நாள் 2 மணி நேரம் டிராவல் பண்ணணும், ஜபம் முடிக்கணும், திரும்பி வரணும், அடுத்த நாள் 2 மணி நேரம் டிராவல் பண்ணணும், வரணும். 4 நாள் தொடர்ச்சி உபவாச ஜபம். நான் முந்தின நாள் ரொம்ப அலைஞ்சு சரீரம் பலவீனப்பட்டு சோர்வோடு நான் போயிருந்தேன். ஆண்டோடைய பாத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே 4 நாள் எப்படி செய்ய போகிறேன் எனக்கு தெரியல, தொடர்ச்சியாக கூட்டம், தொடர்ச்சியாக பிரசங்கம் பண்ணணும், என்ன நடக்கும்? ஆண்டோடத்தில் காத்திருந்து நான் இவ்வளோ பலவீனமாக இருக்கிறேனே. ஆண்டவர் சொன்னார், மகனை பயப்படாத, நான் உன் பக்கத்தில் நிற்பேன், ஒவ்வொரு கூட்டத்தில் நான் அற்புதம் செய்வேன், நான் என்னை வெளிப்படுத்துவேன், நீ திடன்கொள், நான் பேசுவேன். முதல் நாளே பேசினார். அதனால இந்த பயம் சோர்வெல்லாம் மாறிவிட்டது. 4 நாளும் ஆண்டவர் பேசினார். 4 நாளும் ஜனங்கள் கண்ணீரோட மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து அழுது ஜெபித்தார்கள். 4 நாட்களும் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஒவ்வொரு கூட்டத்தில் அற்புதங்கள் அடையாளங்களை செய்து தன் வல்லமை வெளிப்படுத்தினார். அவர் சொன்னால் செய்கிற தேவன். அவர்கிட்ட கேளுங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் என்ன நடக்கும் ஆண்டவரே, நான் போய் ஆராதனை நடத்த எனக்கு என்ன வாக்கு வைத்திருக்கிறேன் கேளுங்க. வெறும் பாட்டு நடத்திட்டு மக்களை பாட வச்சுட்டு அப்படி அனுப்புறதா? நான் என்ன செய்யணும், என்ன சொல்லணும், என்ன செய்ய போறீங்க கேளுங்க. தரிசனம் பெற்று ஊழியம் செய்யுங்க, தரிசனம் பெற்று ஊழியம் செய்யுங்க. தேவன் தரிசனங்களை தருவார். திறப்பின் வாசல் ஜபம் ஒவ்வொரு மாதம் கடை சனிக்கிழமை நடக்குது. வழக்கமாக நடக்கிறது தானே. வழக்கமான ஜெபம் பண்ணிட்டு வந்தால் ஒன்றும் நடக்காது. நான் ஒவ்வொரு மாதத்துக்கும், இந்த மாதம் என்ன செய்ய போகிறீங்க, இந்த மாத திறப்பின் வாசல் ஜபத்தில் நான் என்ன ஜபம் பண்ணணும், எதுக்காக ஜெபிக்கணும், என்ன செய்தி, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஒவ்வொரு மாதமும் கேட்பேன். இந்த மாதம் என்ன செய்யணும் ஆண்டவரே,
ஒரு மாதம் திடீர்னு சொன்னார் கர்த்தர், எப்போவுமே முதல்ல ஸ்தோத்திரம், அப்புறம் 1 மணி நேரம் ஜெபம், சாட்சி, கடைசியில் செய்தி, கடைசியில் தான் மக்களுக்காக ஜெபம். ஒரு மாதம் ஆண்டவர் சொன்னார், இந்த மாதத்தில் பாடல் வேலை முடிஞ்ச உடனே மக்களுடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணு. ஜனங்கள் விடுதலை ஆனால் தான் தேசத்துக்காக ஜெபிக்க முடியும். முதல்ல விடுதலைக்காக ஜெபம் பண்ணு. ஆரம்ப நேரத்திலேயே பிசாசுகள் அலற ஆரம்பித்தது, வியாதியஸ்தர்கள் சுகமானாங்க, அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. வழக்கத்தின்படி செய்தா, வழக்கத்தின்படி ஏதோ நடந்து கொண்டிருக்கும். ஆண்டவரிடத்தில் கேட்டு கேட்டு செய்தா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆராதனை வித்தியாசமாக இருக்கும். தரிசனத்தோடு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க காத்திருந்து ஜெபித்தா பேசுவார். 2 மாசத்துக்கு முன்னாலே திறப்பின் வாசல் ஜெபத்துக்காக காலையில் எழும்பி ஜெபித்து கொண்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே? இன்னைக்கு ஜனங்க வருவாங்களே, என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும், அப்புறம் ஜனங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற இடத்துக்குள்ள பெரிய சர்ப்பம் வந்து நிற்கிறது. நான் பார்க்குற ஒரு சர்ப்பம் வந்து நிற்கிறேன். ஐயோ, எங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி இவ்வளோ பெரிய சர்ப்பம் ஆண்டவரே அப்படின்னு பார்த்தா, ஒரு சர்ப்பம் ஆண்டு சொல்ற சர்ப்பத்தின் ஆவி. இந்த ஆவி இதில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இன்றைக்கி வரப்போகிறாங்க. இன்றைக்கு திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு இந்த சர்ப்பத்தின் ஆவினால் பாதிக்கப்பட்டவங்க, நீ அதை கடிந்து கொண்டு அது எரிக்கப்பட ஜெபம் பண்ணு. நாவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபித்த போது அக்கினி இறங்கி அந்த சர்ப்பத்தை சுட்டரித்தது. அப்போ ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு ஆரம்ப நேரத்தில் இந்த சர்ப்பத்தின் ஆவி அழிக்கப்பட ஜெபம் பண்ணு, நான் ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பேன். அதன் பிறகு தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சரி ஆண்டவரே. ஆரம்ப நேரத்திலேயே சர்ப்பத்தின் ஆவியை கடிந்து கொண்டு ஜெபித்த போது 100க்கும் அதிகமான பேர் சர்ப்பத்தை போல முன்னால் வந்து விழுந்து அந்த அசுத்த ஆவிகள் அலறி கொண்டு போனது. அவ்வளோ பேர் விடுதலை பெற்றாங்க. கண்கூடாக அற்புதத்தை பார்க்க முடிந்தது. ஆண்டவர் சொல்ல 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 ஊழியம் செய்தால் அன்னிதரமா அற்புதங்களை பார்க்க முடியும். ஆராதனையில் அற்புதங்களை பார்க்க முடியும். ஊழியத்தில் அற்புதங்களை பார்க்க முடியும். தரிசனத்தோட ஊழியம் செய்யணும். அதுக்குதான் தீர்க்க தரிசன அபிஷேகம். அதுக்குதான் தீர்க்க தரிசன அபிஷேகம். இந்த தீர்க்க தரிசன ஜப அபிஷேகம் பெறணும். தீர்க்க தரிசன அபிஷேகம் பெறணும். தீர்க்க தரிசன அபிஷேகத்தோட ஊழியம் செய்யணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆதி திருச்சபையிலே முதல் நூற்றாண்டில் எழுப்புதல் காலத்தில் ஊழியம் செய்த ஊழியர்கள் 9 கனிகள் காணப்பட்டது. அவங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க, வசனத்தை போதிக்கிறவங்களா இருந்தாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா இருந்தாங்க, தேவ வல்லமை வெளிப்படுத்துறவங்களா இருந்தாங்க, ஒரு மனம் உள்ளவர்களா இருந்தாங்க, பாடுகளுக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டாங்க, உத்தமமாய் ஊழியத்தை செய்தாங்க, உண்மையுள்ளவர்களாய் மக்களுக்கு மத்தியிலே காணப்பட்டாங்க, வெளிப்பாடுகளோடு ஊழியம் செய்தாங்க. அதனால தான் அந்த எழுப்புதல் பரவினது. இதுக்கு தான் நம்ம ஜெபிக்க போகிற. எல்லாரும் எழுந்துருங்க, எல்லாரும் எழுந்துருங்க வேகமாய். உங்க சபையில நீங்க பார்க்கிற ஊழியர்களை கர்த்தர் இப்படி பயன்படுத்தணும். ஊழியர்கள் மத்தியில் எழுப்புதல் வரணும். ஊழியர்கள் மத்தியில் ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வரணும். ஊழியர்கள் மத்தியில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஆதி திருச்சபை ஊழியர்களைப் போல எல்லாரையும் மாற்றணும். ஒரு 5-10 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க, வலதுகரம் உயர்த்துங்க. ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. துதிங்க துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். முதல் நூற்றாண்டில் ஆதி திருச்சபையில் ஊழியர்களை தேவன் எப்படி பயன்படுத்தினாரோ அந்த எழுப்புதல் ஊழியர்களுக்குள்ள வரணும். ஊழியர்களுக்குள்ள வரணும், மெய்ப்பர்களுக்குள்ள வரணும், அப்போஸ்தலர்களுக்குள்ள வரணும், சுவிசேஷகர்களுக்குள்ள வரணும், தீர்க்கதரிசிகளுக்குள்ள வரணும், போதிக்கிறவர்களுக்குள்ள வரணும். அவங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கணும், இடைவிடாமல் வசனத்தை போதிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், போதிக்கணும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கணும், தேவ வல்லமை வெளிப்படுத்தணும், உத்தமமாய் இயேசுவை பின்பற்றணும், உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும், வெளிப்பாடுகளோடு ஊழியம் செய்யணும். கர்த்தர் இந்த 9 காரியத்தை நம்முடைய ஊழியர்களுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வரணும். எல்லாரும் வலதுகர முயற்சி ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஆவில நிரம்பி ஜெபிங்க, ஆவில நிரம்பி ஜெபிங்க. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாயை தரங்க, வாயை தரங்க.
ஆண்டவரே எங்கள் மெய்ப்பரை இப்படி பயன்படுத்தணும், எங்க ஊழியர்களை இப்படி பயன்படுத்தணும், எங்கள் ஊழியர்கள் இப்படிப்பட்ட அபிஷேகத்தோட செயல்படணும். ஜெபிங்க ஜெபிங்க, விடாதங்க விடாதங்க, கருத்தா ஜெபம் பண்ணுங்க, கருத்தா ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு காரியமா ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எங்கள் ஊழியர்கள் இடைவிடாமல் ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். எங்க சபைகளில் இடைவிடாமல் ஜெப சத்தம் கேட்கணும். எல்லாரும் சொல்லுங்க, எங்க சபைகளில் இடைவிடாமல் ஜெப சத்தம் கேட்கணும். சர்ச்சஸ்ல இடைவிடாமல் ஜெப சத்தம் கேட்கணும். எப்பொழுதும் வசனம் போதிக்கப்படணும், இடைவிடாமல் வசனம் போதிக்கப்படணும். ஜெபம் பண்ணுங்க, சுவிசேஷம் அறிவிக்கணும். எல்லா ஊழியர்களும் சுவிசேஷம் அறிவிக்கணும். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஜெபம் பண்ணுங்க, தேவ வல்லமை வெளிப்படுத்தணும். எங்க சபைக்குள் அற்புதம் நடக்கணும், ஆராதனையில் அற்புதம் நடக்கணும், ஆராதனையில வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்படணும், வல்லமை வெளிப்படணும். ஜெபிங்க, ஒரு மனம் உண்டாகணும், எல்லாருக்குள்ள ஒரு மனம் காணப்படணும். பெருமைகள் மாறணும், சுயநலங்கள் மாறணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு மனம் உண்டாகணும். ஆண்டவரே பாடுகளுக்கு அர்ப்பணிக்கணும், பாடுகளுக்கு என்று பயப்படக்கூடாது, பாடுகளுக்கு அர்ப்பணிக்கணும். அந்த இருதயத்தை தாரும். உத்தமமாய் உம்மை பின்பற்றணும், உத்தமமாய் குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை வாழணும், குற்றம் சாட்டப்படாத ஊழியம் செய்யணும். ஜெபிங்க, உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். உண்மை ஆண்டவரே வெளிப்பாடு பெற்ற ஊழியம் செய்யணும், வெளிப்பாடு பெற்ற ஊழியம் செய்யணும். ஜெபிங்க. ஹல்லேலூயா. எழுப்புதல் முதலாவது ஊழியர்கள் மத்தியில் வரணும். தலையில் அபிஷேகம் ஊற்றப்படணும். எல்லா மெய்ப்பர்கள், எல்லா பிஷப்மார்கள், எல்லா சுவிசேஷகர்கள், எல்லா அப்போஸ்தலர்கள், எல்லா தீர்க்கதரிசிகள், எல்லா போதிக்கிறவங்க, 5 விதமான ஊழியத்தை செய்கிற எல்லார் மேலையும் இந்த அபிஷேகம், கடைசி கால அபிஷேகம் ஊற்றப்படணும். அவங்க இடைவிடாமல் ஜெபிக்கணும், இடைவிடாமல் வசனத்தை போதிக்கணும், எல்லாருமே சுவிசேஷத்தை அறிவிக்கணும், தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தணும், உத்தமமான இருதயம் உள்ளவர்களாய் செயல்படணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். எல்லாரும் வெளிப்பாட்டு வரங்களோட ஊழியம் செய்யணும். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி அப்படியே ஜெபிங்க. ஒரு 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இந்த எழுப்புதல் ஊழியர்கள் மத்தியில் வரணும், ஊழியர்கள் மத்தியில் வரணும், எல்லா ஊழியர்கள் மத்தியில் இந்த எழுப்புதல் வரணும். ஜெபிங்க. கருத்தா ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கருத்தா எங்கள் ஊழியர்கள் மத்தியில் இந்த எழுப்புதல் வரணும், இந்த எழுப்புதல் வரணும். எல்லா ஊழியர்களுக்குள்ள எழுப்புதல் அக்கினியை போடுகிறார். கரந்தட்டி ஆர்ப்பரித்து துதிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.